மிக்க நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே, மகாசக்தியே, எல்லா உயிரும் நீயே, எல்லா செல்வங்களும் நீயே, வாழ்வும் வளமும் உனது கொடைகள், அன்பும் மரணம் உனது அற்புத படைப்புகள். உன்னுள் பிறந்து உன்னுள் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய் என்ற வாழ்த்துடன் இன்றைய வகுப்பு நம்ம ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு நம்ம தோல் நோய் பற்றி ஒரு விளக்கங்களை பேசலாம். முதல்ல தோலோட வேலை என்ன, தோல் எதற்காக படைக்கப்பட்டது, தோலுடைய பணி என்னங்கிறது தெரிஞ்சுட்டு அதுல வரக்கூடிய விளைவுகளை நம்ம பார்த்துக்கலாம். பொதுவா எல்லா விலங்குகளுக்கும் நம்ம உள்ளுறுப்புகளை பத்தி பேசும்போதும் அதற்குண்டான கரஸ்பாண்டிங்க வெளியுறுப்புகளை பத்தி பேசிட்டு இருந்தாலும், தோல் அப்படிங்கிறது எல்லா உறுப்புகளுக்கும் கொஞ்சம் விதமான டைமென்ஷன்ல கொஞ்சம் கெட்டியாவோ, தின்னாவோ, திக்காவோ, கலராவோ இயற்கை நமக்கு வழங்கி இருக்கிறது. அந்த தோல் அப்படிங்கிற ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம இடத்தை விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடலுடைய உண்மையான சங்கதி வெளியே தெரிஞ்சிடும். அதை மறைக்கிறதுக்காக கூட இந்த தோல் அழகா படைச்சிருக்கலாம். இந்த தோலோட பணி என்ன முதல்ல அப்படின்னா, பொதுவா நம்ம யாராச்சும் ஒருத்தர்கிட்ட போய் பேசுறோம் அப்படின்னா அந்த ரெண்டு பேர்த்துக்கிட்டே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னா ரெண்டு பேர்த்துக்கும் அந்த லாங்குவேஜ் புரிஞ்சிருக்கணும். நீங்க எதுல வேணா பேசிக்கலாம், ஆனா அந்த ரெண்டு பேர்த்துக்கு அந்த லாங்குவேஜ் புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா அவங்க ஏதோ நல்ல கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வருவாங்க. பட் ரெண்டு பேர்த்துக்கும் நல்ல நாலேஜ் இருக்குது, ஆனா ரெண்டு பேரும் வேற வேற லாங்குவேஜ் சார்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னா அங்க பரிமாற்றம் நடக்குமா அப்படின்னா அது எவ்வளவு பெரிய நாலேஜ் இருந்தாலும் அங்க அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுப்பிக்க முடியாது, வாங்கிக்க முடியாது, கொடுக்கவும் முடியாது. அப்போ அந்த இடத்துல ஒரு முக்கியமானது என்னன்னா அந்த லாங்குவேஜ் ரெண்டு பேர்த்துக்கு தெரிந்ததாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. இது விலங்குகளுக்கும் அப்படிதான் இருக்குது. ஒரு பூனை இந்தியால பிறந்திருந்தாலும் சரி, அமெரிக்கால பிறந்திருந்தாலும் சரி, ஒரு பூனை இன்னொரு பூனை பார்த்து மியா மியா அப்படின்னா அந்த பூனைக்கு புரிஞ்சிருது என்னமோ சொல்ல வருதுங்கிறது அவங்களுக்கு புரியுது. உடனே உங்களுக்கு வேணும் வா உனக்கு ரூட் காமிக்கிற அப்படின்னா இன்னொரு பூனை அதுக்கு கூட்டிட்டு போய் ரூட் காமிச்சிட்டு கூட வரலாம். அப்ப அந்த இடத்துல என்ன தேவைப்படுதுன்னா அது கம்யூனிகேஷன் தேவைப்படுது. இது எல்லா விலங்குகளுக்கும் அப்ளிகபிள். அதே மாதிரி மனித விலங்குன்னு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு அது தேவைப்படுது. ஆனா மனிதவும் கொஞ்சம் மாடுபட்டனால என்னாச்சு, நம்ம ஒரு லாங்குவேஜ் கத்துக்க முயற்சி பண்ணிட்டோம். அந்த லாங்குவேஜ் கத்துக்கிட்டனால என்னாச்சு, ரொம்ப லிமிட்டெட் பீப்புள் கிட்ட மட்டும் தான் நம்ம பேச முடியும். நம்ம லாங்குவேஜ் தெரிஞ்சவங்கள்ட்ட நம்ம பேச முடியும். இப்ப நான் ஒருத்தவங்கள்ட்ட சைனாக்காரர்கிட்ட ஒருத்தர் போய் நான் பேசணும்னு சொல்லும்போது எனக்கு அங்க ஒரு இன்டர்மீடியேட்டர் தேவைப்படுவாங்க அல்லது ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படுவாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, நான் சொல்ற வார்த்தையை கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணி எதிரில் இருக்கக்கூடிய சைனாக்காரருக்கு கொடுக்கணும். சைனாக்காரர் என்ன பண்ணுவாருன்னா அவரு பேசுறதை வாங்கிட்டு அதே மாதிரி அந்த டிரான்ஸ்லேட்டர் எனக்குள்ள சொன்னார்னா எனக்கு புரியும். இன்கேஸ் அந்த டிரான்ஸ்லேட்டர் மட்டும் கொஞ்சம் முடக்கடி பண்ணினாரு வச்சுக்கோங்களேன், அல்லது அவர் என் மேல இருக்கிற கோபத்தையோ வேற ஏதாவது சொல்லியாச்சு அப்படின்னா, ஏதோ முத்து படத்துல வரும் இல்லைங்களா, இறுக்கி பிடிச்சு உமா தரும் அப்படிங்கிற மாதிரி லாங்குவேஜ் மீனிங் வேற மாதிரி மாத்தி போய் பேசுனா அது வேற மாதிரி உததான் வரும். அப்ப இந்த இடத்துல அந்த டிரான்ஸ்லேட்டர் எவ்வளவு முக்கியமா ஒரு ரோல் பண்றாரோ அதே போலதான் நம்ம உடம்புல இருக்கிற தோல் அந்த பிரதானமான வேலையை பண்ணிட்டு இருக்காரு. டிரான்ஸ்லேட்டர் செய்யற வேலையை அவர் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி யார் யார் கூட கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறாரு அப்படின்னா, வெளியே இருக்கக்கூடிய பிரபஞ்சம் சொல்லக்கூடிய யூனிவர்ஸ்க்கும் உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கும் ஒரு கம்யூனிகேஷனாவோ அல்ல பஃபரிங் ஏஜென்டாவோ அல்லது டிரான்ஸ்மிட்டராவோ வேலை செய்யறவர் யாரு சொன்னா நம்மளுடைய தோல் தான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. இது நமக்கு மட்டும் இல்ல, எல்லா விலங்குகளுக்கும் எல்லா பறவைகளுக்கும் எல்லாத்துக்கும் சேருது, எல்லா ஜீவராசிகளுக்கும் சேரும். அப்ப அந்த தோல்ல ஒரு வெளிப்பாடு வருதுன்னு சொல்லும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த தோல்ல ஏற்படக்கூடிய வெளிப்பாடு தானே, அப்ப தோல்ல ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம தோலை சரி பண்றதுக்கு பதிலா அந்த தோல்ல ஏற்பட்ட வெளிப்பாடை சரி பண்ண முயற்சி பண்றோம். பொதுவா தோல்ல அப்படி என்ன பெருசா வரப்போகுது அப்படின்ட்டு எடுத்துட்டா, பொதுவா தோல்ல ரேஷஸ் வர்றது அப்படிங்கிறத நிறைய பார்ப்போம். அது சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஒரு வெயில் காலமா வரக்கூடிய ரேஷஸ் எல்லாம் நல்ல சிகப்பு கலரா இருக்கிறதும், சாதாரண ஒரு கொசு கடிச்சா கூட ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சிகப்பாயிடும். கேட்டா அலர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம்.
அப்போ இந்த மாதிரி தோல்ல ஏதாவது கலர் கலரா வரலாம், ஒரு சில சமயம் சிகப்பா வரலாம், வெள்ளையா வரலாம், கருப்பா வரலாம், எது வேணாலும் கலர்ல இருக்கலாம். அப்ப இப்படி ஏதாவது ஒரு தோல்ல நடக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த பர்ட்டிகுலர் இடத்துல ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, அதை சரி பண்ணா சரியாயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கு உண்டான ஏதோ ஒரு மருத்துவத்தை நம்ம எடுத்துட்டு செய்யும் பொழுது, அந்த மருத்துவத்துல அதை சப்ரஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, உடனடியாக அந்த மருந்து போட்ட உடனே என்ன ஆகும்னா, அந்த தோல் சம்பந்தப்பட்ட நோய் வெளிப்படாமல் கட் ஆயிடும். சரியான மாதிரி ஃபீல் ஆகும். உடனே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், பார்த்தியா இந்த ஆயின்மெண்ட் போட்டேன், எனக்கு வந்து இவ்வளவு கூல் ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம். சரி, ஓகே. அப்படின்னு அது பெர்மனண்டா சரியாயிடுதா அப்படின்னா சரியாவது இல்ல. திருப்பி ஒரு 3 மாதம் அல்ல 6 மாத காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, திருப்பி அது ஆரம்பிக்குது. திருப்பி ஆரம்பிக்கும்போது நம்ம என்ன சொல்றோம், இல்ல இல்ல இது வந்து கன்டினியூஸா வரனால இது அலர்ஜியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த அலர்ஜிக்கு உண்டான மருத்துவம் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், சாதாரணமா இருந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்ப அலர்ஜி சொல்லி எடுத்துக்கிட்டா எதுக்கு அலர்ஜி அப்படின்னா, நிறைய அலர்ஜிக்கு வந்து ஒரு ரீசனே சொல்ல முடியாது. இவ்வளவுதான் அலர்ஜி அப்படின்ட்டு யாருனாலையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அலர்ஜில அத்தனை டைப் ஆஃப் அலர்ஜி இருக்கும்பாங்க. ஈவன் நீங்க டெஸ்ட் எடுத்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ ஒரு டாக்டரையோ பார்க்க போனா கூட என்ன சொல்லுவாங்கன்னா, அலர்ஜிக்கு டெஸ்ட் எடுத்துட்டு அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடிய முதல் கேள்வி என்னன்னா, அப்படி டெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா எல்லா டெஸ்ட் எடுத்தாச்சா? அலர்ஜினா அதுக்கு ப்ரெடிக்ட்டே பண்ண முடியாது தெரியுங்களா? என்ன வேணா ரீசனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில என்ன சொல்லுவாங்க, நீங்க உங்க உடம்ப கவனிங்க. ஏதாச்சும் ஒண்ணு சாப்பிட்டு அலர்ஜி ஆச்சா அப்படி கண்டுபிடிங்க. அந்த மாதிரி வரும்போது அந்த ஃபுட்ட அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி சொன்னோம்னா, அப்புறம் நம்மள அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அனலைஸ் பண்ணும்போது, ஆமா, ஆமா, ஆமா. நான் உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது எனக்கு அந்த அலர்ஜி வருது. ஓகே, ஓகே. நான் கத்திரிக்காய் சாப்பிடும்போது எனக்கு அந்த அலர்ஜி வருது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் கத்திரிக்காய் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன். நான் உருளைக்கிழங்கு அவாய்ட் பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன். அப்படி சொல்லி நம்ம அந்த உணவுகள தவிர்த்துட்டு வரும்போது, அந்த சிம்ப்டம் திருப்பி வருவதே இல்ல. திருப்பி ஏதோ ஒரு கட்டத்துல சாப்பிட்டா திருப்பி அந்த சிம்ப்டம் வர ஆரம்பிச்சிருது. உடனே எனக்கு என்ன பேர் வைக்கிறோம், அந்த உருளைக்கிழங்கு எனக்கு அலர்ஜின்னு சொல்லி, நான் என்னோட வேலைய உருளைக்கிழங்கு மேல சொல்லிட்டு நான் அமைதியாயிடுவேன். இப்ப உருளைக்கிழங்குல பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும், அனைத்து இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கும் அந்த பிரச்சனை வரணும். ஆனா உருளைக்கிழங்கு சாப்பிடுற எல்லாத்துக்கும் வர்றதில்ல. எனக்கு மட்டும் தான் வருது அப்படின்போது, பிரச்சனை உருளைக்கிழங்குலயா? எங்கிட்டயா? அப்படின்னு பார்க்கும்போது, எங்கிட்ட இருக்கிற பிரச்சனைய நான் அந்த பக்கம் தள்ளி போட்டுட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ நான் அதை எப்படி சரி பண்ணலாம்? அப்படின்னு பார்க்கிறது தான் இன்றைய வகுப்போட சாராம்சம். ஓகே. இப்ப தோல் நோய்கள். அப்ப தோலுக்கு உண்டான ஒரு ஆற்றல பத்தி நம்ம பேசணும் முதல்ல. தோலுக்கு உண்டான ஆற்றல் என்ன? திருப்பி பஞ்சபூதங்கள்ல இருந்து தான் தோலுக்கு நம்ம வர முடியும். பஞ்சபூதங்கள்ல நமக்கு 5 பஞ்சபூதங்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லி நம்ம சொல்றோம். இதுல நம்ம உடல வந்து 5 பஞ்சபூதங்களோட கலவை தான் நம்ம உடல்ல இருக்குது. அந்த 5 பஞ்சபூதங்கள்ல தோலுக்குண்டான மரியாதையும், தோலுக்குண்டான ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய நபர் யாரு? அப்படின்னு சொல்லி இந்த அறிவியல், இந்த அக்குபஞ்சர் அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய காற்று சக்தி தான் தோலுக்கு உண்டான ஆற்றலை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பிரதானமா பேசுறாங்க. உடல்ல காற்று சக்தியோட குறைபாடு, அதாவது குறைபாடுன்னா மிகுந்தாலும் சரி, குறைஞ்சாலும் சரி. காற்று சக்தியோட சமநிலை பாதிப்பு தான் உங்க தோல்ல வரக்கூடிய வியாதிக்கான மூல காரணம் அப்படின்னு சொல்லி இந்த அறிவியல் வந்து அதை வெளிப்படுத்துது. அப்போ இங்க நமக்கு தோலுல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, நம்ம உடல்ல காற்றோட தன்மை அல்லது காற்றை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆற்றல்ல ஏதோ ஒரு குறைபாடு அல்லது சமநிலை வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காற்றை சரிப்படுத்துற வேலையை பார்க்கணும். காற்று சரிப்படுத்தப்படும் பொழுது, காற்று சமநிலை அடையும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த தோல்ல இருக்கக்கூடிய வியாதிங்கிறத அடையாளங்கள் தானாக சரியாகும். அப்படின்னு சொல்லி இந்த அறிவியல் நம்ம கிட்ட அறிவுரை சொல்லுது. இப்ப தோல்ல ஒருத்தருக்கு பிரச்சனை இருந்தா, இது காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனை தானா அப்படின்னு நம்ம எப்படி ரொம்ப சுலபமா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பொதுவா நம்ம வீடுகள்ல இருந்தாலும் சரி, அல்லது தொழிற்சாலைகள் இருந்தாலும் சரி, அல்லது வேற எங்கேயாச்சும் ஒரு அதிகமான நேரங்கள் நமக்கு இருக்க வேண்டிய இடங்களா இருந்துச்சு சொன்னா, அங்க மிக மிக முக்கியமானது என்னன்னா, காற்றோட்டமான சூழல் முக்கியமானது. சில வீடுகள்ல ஜன்னல் 2 ஜன்னல் இருந்தா கூட, எப்பவுமே ஜன்னல பூட்டி வச்சுட்டே இருப்பாங்க. ஃப்ரெஷ் காத்து வரவே வராது. ஃபேன் ஓடும், அது வேற. ஃபேன்ல இருந்து வர்றது வந்து ஃப்ரெஷ் காத்து வராது. அது காத்து தள்ளி விடுற வேலையை மட்டும் பண்ணுமே தவிர, புது காற்று வர விடாது. அப்போ என்ன பண்றோம், நமக்கு புது காற்று இல்லாதனால, உங்கள் உடல்ல
அதீதமான சோர்வு ஏற்படும். அதாவது அந்த காற்று போய் வாங்கக்கூடிய சக்தி குறைவா இருக்கிறதுனால சோர்வு அதிகமா ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் ஒரு சிலர் என்னன்னா, தூங்கும்போது முகத்தை நல்லா மூடி தூங்குவாங்க. முகம் வந்து எப்பவுமே காற்றோட்டமா இருக்கணும். ஆனா, அந்த மாரி இருக்கக்கூடிய நபர்கள் தூங்கும் பொழுது நல்ல முகத்த கால்ல ஆரம்பிக்கிற பெட்ஷீட் முகம் வரைக்கும் மூடி, முகத்துல இருந்து காற்று வராத அளவுக்கு வச்சிருப்பாங்க. அதுவும் தவறான தூங்கும் முறைதான். அப்ப வந்து என்னன்னா, இந்த காற்று சக்தி அங்க போதுமான அளவுக்கு இரவு நேரம்போது நம்ம ஒரு 8 மணி நேரத்துலருந்து 9 மணி நேரம் எடுத்துக்கிறோம். 9 மணி நேரம் உங்களுக்கு காற்று வந்து போதுமான காற்று இல்லாத உடல் சோர்வு இருக்கதான் செய்யும். அப்போ ஒண்ணு து து நீங்க இருக்கிற இடம் காற்றோட்டம் இல்லாம இருக்கலாம், 1. 2வது தூங்கும்போது நல்லா மூடி தூங்குறது 2வது கட்டமா இருக்கும். 3வது அந்த மாரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடலோட அறிகுறி என்னன்னு சொன்னா, மலச்சிக்கல்ங்கிறது ஒரு பெரிய வியாதியா இருக்கும் உங்களுக்கு. இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கும்போது, நெறைய பேத்துக்கு எது கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற விஷயம் தெளிவா புரிய மாட்டேங்குது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, "நான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போயிடுவேன். ஆனாலும் உடல் நல்லா தான் இருக்குது." அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் கான்ஸ்டிபேஷனோட சிம்ப்டமா தான் நம்ம எடுத்துக்கணும். இன்னும் ஒரு சிலர் என்னன்னா, அந்த மலம் போகறதுக்காக பாத்ரூம், டாய்லெட் போனாங்க அப்படின்னா, வெளிய வர்றதுக்கு எனக்கு 2 மணி நேரம் ஆயிடுது அப்படின்னா, அதுவும் மலச்சிக்கல் தான். அப்புறம் ஏதாச்சும் சாப்பிட்டா தான் எனக்கு மலம் போகும் அப்படின்னு சொல்றதும் மலச்சிக்கல் தான். மலம் போகுது, ஆனா போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த போயிட்டு வந்த ஒரு திருப்தி இல்ல அப்படின்னா, அதுவும் மலச்சிக்கல் தான். அப்ப மலம் வந்து ரொம்ப இயல்பா போயிட்டு இருக்கிறவங்களுக்கு காற்று சக்தி போதுமான அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம். மலம்ல மோஷன் போறதுல இன்கன்வீனியன்ட் இருக்குது அப்படின்னா, டெஃபினட்டா வந்து காற்று சக்தியோட சமநிலை உங்க உடல்ல பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம். அப்ப இதுக்கு என்ன தீர்வு இருக்குது? தோலோட நோய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய சூழல பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வெளிப்பாடு தான் தோல்ல வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். பொதுவா குழந்தைங்க வந்து காய்ச்சல்ல படுத்திருந்தாலோ, பெரியவங்க காய்ச்சல் படுத்திருக்கும் பொழுதோ பார்த்தீங்கன்னா, தோல்ல வந்து ஒரு மாரி ஸ்மெல் இருக்கும். அது சொல்லுவாங்க காய்ச்சலோட வாசனை, இல்ல காய்ச்சலோட நாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த டயத்துல மட்டும் எப்படி அந்த தோல்ல அந்த நாற்றம் வருது, இல்ல வாசனை வருது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, காய்ச்சல்ங்கிற ஒரு அற்புதமான உடல் செயல் நடக்கும் பொழுது, உடல்ல ஒரு மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது, உடல்ல இருந்து தேவையற்ற பொருட்கள வெளியேற்றப்படும் பொழுது, அது எந்த பொருள வெளியேற்றம் பண்ணுதோ அதனோட நாற்றம் வந்து உடம்புல ஒட்டதான் செய்யும். அது சூடு பண்ணி வெளிய தள்றனால, இன்னும் அந்த நாற்றத்தோட பவர் அதிகமா தெரியறனால, காய்ச்சல் டயத்துல சாதாரணமா இருக்கக்கூடிய நம்ம மூக்கு கூட அந்த வாசனை கண்டுபிடிக்கிற மாரி தெரிஞ்சிரும். அப்போ உடல்ல ஏதாவது ஒரு கழிவுகள் வெளியேற்றம் எடுக்கணும்னு சொன்னா, உடல் வந்து எடுக்கக்கூடிய மிக மிக சுலபமான முறை வந்து ஒரு தோல் வழியா அனுப்புறது அப்படின்னு இருக்குது. அதனால தான் நம்ம தோல்ல வந்து கொஞ்சம் பராமரிக்கணும் அப்படிங்கிறது முக்கியமா தேவைப்படுது. தோல பராமரிக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான எளிமையான வழிமுறை என்ன அப்படின்ட்டு எடுத்துட்டா, தோல பராமரிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமான வழி என்னன்னு சொன்னா, முடிஞ்ச அளவுக்கு வாசனை கலந்த பொருட்கள பயன்படுத்தாம இருப்பது மிக மிக நன்மையானது. வாசனை கலக்காத பொருட்கள். ஆர்டிபிஷியல் வாசனை கலக்காத பொருட்கள். திருப்பி அழுத்தி மாத்திக்கலாம். அப்ப நம்ம பொதுவா வந்து டெய்லி இந்த காலையில சோப் போட்டு குளிக்கிறேன் அப்படின்னா, அது உண்மையாலும் வந்து ஒரு கம்ஃபர்டபுளா அப்படின்னா, ஸ்கின்ன பொறுத்த மட்டும் கம்ஃபர்டபுள் கிடையாது. ஆனா அதுல உண்மையாலுமே வந்து அழுக்கு போகுதான்னா, கண்டிப்பா கையில எல்லாம் தேய்ச்சீங்கன்னா நல்லா அழுக்கு போகும். அதுல எதுவும் சந்தேகம் கிடையாது. பட் கையில நீங்க நல்லா தேய்ச்சுட்டாலும், உடல்ல நல்லா தேய்ச்சுட்டாலும், கையில இருக்கிறதோ, உடல்ல இருக்கிற அழுக்குகள் போயிடுச்சு. ஆனா குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மோந்து பார்த்தா என்ன இருக்குன்னா, சோப்போட வாசனை இருக்கும். அப்ப ஏதோ ஒண்ணு போயிடுச்சு, ஒண்ணு வந்து ஒட்டிக்கிச்சு. நமக்கு அந்த வாசனை பிடிக்கிறதுனால தான் குளிக்கிறதுக்கே நெறைய பேர் ஆசைப்படுறாங்க. அந்த வாசனை இல்லாத ஒரு சோப் இருந்துச்சு வைங்களேன், யாருக்கும் விருப்பமே இருக்காது. அதாவது சோப்பு பயன்படுத்துற எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு 5 வருஷம், 6 வருஷம் கழிச்ச அப்புறம் அந்த சோப்பு பிடிக்காம போய், அத விட கொஞ்சம் ஹெவியா இருக்கிற வாசனையான சோப்ப தேடி போய் வாங்குவாங்க. அப்பதான் அந்த சோப் போட்டு குளிச்ச ஒரு ஃபீல் வரும். அப்படின்னா உங்க உடல்ல இருக்கக்கூடிய செல்கள் வந்து அந்த வாசனைய வந்து நுகரும் ஆற்றல் குறைஞ்சு போயிடுச்சு, அல்ல நின்னு போச்சுன்னு அர்த்தம். அதனால தான் அதிக டோஸ் போட வேண்டி வருதுன்ட்டு அர்த்தம். அப்போ எப்பவுமே வந்து தோல பராமரிக்கிறதுக்கு நம்ம இயற்கையிலயும், நம்மளுடைய வாழ்வியல்லயும், நம்ம ட்ரெடிஷனல்ல நம்ம செஞ்சுட்டு இருந்த ஒரே எளிமையான முறை என்னன்னா, ஆயில் பாத். நல்லெண்ணெய் குளியல் அப்படின்ட்டு ஒரு பேட்டர்ன் வச்சிருந்தோம். ஸோ எண்ணெய்
குளியல் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க தோல்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, தோல்ல வந்து நமக்கு பார்த்தாலே தெரியும், கையிலயும் கால்லயும் தோல்ல எல்லாத்துலயும் சின்ன சின்ன முடி இருக்கும். அந்த முடி என்ன பர்ப்பஸ்க்காக அதுல குடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த முடிக்கு பக்கத்துல தான் நம்மளோட ஒரு ஸ்வெட்டிங் கிளாண்ட்ஸ் சொல்லக்கூடிய வியர்வை துவாரங்கள் இருக்கும். இந்த வியர்வை துவாரங்கள் என்ன பண்ணும்னா, உள்ள இருக்கிறத வெளிய அனுப்பிட்டு, வெளிய இருக்கிற சக்திய உள்ள வாங்கி, அதுதான் டிரான்ஸ்லேட்டர். இவர் தான் இப்பதான் டிரான்ஸ்லேட் பண்றாரு. உள்ள இருக்கிற சக்திய வெளிய தள்ளிட்டு, வெளிய இருந்து வரக்கூடிய நல்ல சக்திய இவர் வாங்கி, உள்ள யார்கிட்ட அனுப்பணுமோ அவருக்கு கொண்டு போய் அனுப்பிட்டு வருவாரு. இது வந்து இவருடைய 24 மணி நேரத்தோட வேலை. இவர்கிட்ட ஒரு நேரம் நீ சும்மா இருந்தா கூட இருக்க மாட்டாரு. இத வந்து இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கலாம். தோல் தான் வேலை செய்யுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சிறு குழந்தைகளாக இருக்கக்கூடிய கொ சின்ன குழந்தைங்க ஒரு 3 மாசம், 4 மாசம் இருக்கிற குழந்தைகள், 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா கூட, அந்த குழந்தைகள பார்த்தீங்கன்னா, துணி போட சொன்னா துணிய கழட்டி விட்டுட்டு ஓடுங்க. நமக்கு வந்து சொசைட்டி கான்செப்ட் படி துணி போடணுங்கிறது ஒரு நியதி இருக்கிறதுனால நம்ம போட்டாகணும். நம்ம அதுக்காக அந்த குழந்தைகளுக்கு ட்ரெய்னிங் குடுக்க போறோம். ட்ரெய்னிங் குடுக்க போம்போது அதுக்கு என்னன்னா, டக்குன்னு கழட்டி விடும்போது டக்குன்னு வேகமா கழட்டி விட்டு ஓடிருங்க. திருப்பி போட சொன்னா போடவே போடாது. எதனால அப்படின்னா, அவங்களுக்கு தோல பராமரிக்கணுங்கிற ஞானம் இருக்குது. அந்த ஞானத்த வந்து அவங்க ஃபாலோ பண்ண முயற்சி பண்றாங்க. பட் அப்ப நம்மகிட்ட பிசிக்கல் பவர் நம்மகிட்ட அதிகம், அவங்களுக்கு கம்மியா இருக்கிறனால நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்கு அந்த ஆடை போட வச்சுர்றோம். அப்புறம் போட வச்சு பழகிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த ஞானம் குறையும்போது அவங்களும் பழகிக்கிறாங்க. இது வந்து இயல்பான முறையில நடந்துகிட்டே இருக்குது. அதனாலதான் நம்ம எல்லாருமே அந்த ஞானம் பெறும் பொழுது நம்ம எல்லாருமே ஒரு உத்வேகமும், உற்சாகமும் அடையிறோம். எப்ப ஞானம் பெறுறோம் நம்ம எல்லாரும் அப்படின்னா, நீங்க எல்லாருமே குளிக்க போகும்பொழுது பாருங்க, குளிக்க போகும்போது இருக்கிற மனநிலைக்கும், குளிச்சுட்டு வரும்போது இருக்கிற மனநிலைக்கும் வித்தியாசம் நெறைய தெரியும். குளிக்க போகும்போது இறுக்கமா இருக்கிற நீங்க கூட, குளிச்சுட்டு வெளிய வரும்போது அந்த இறுக்கம் இல்லாத ஒரு மனநிலை வரும். எதனால அப்படின்னா, உங்க தோல் மேல போதுமான ஈரப்பதம் படுது. ஈரப்பதம்னா நம்ம தண்ணி எடுத்து நெறைய ஊத்துறோம். மேல பைப்ப திறந்து விட்டோ, இல்ல ஷவர திறந்து விட்டோ குளிக்கிறோம். அப்படி குளிக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு உங்களுடைய தோல்ல ஈரப்பதம் படும் பொழுது, நீங்க வெளிய இருந்து வந்த கம்யூனிகேஷன் வெளிய இருந்து பேசிட்டு இருந்த மனிதர் என்ன பண்றாரு, உள்ள இருக்கிற உறுப்புகள்ட்ட கரெக்ட்டான தகவலா அனுப்பி விடுறதுக்கு முயற்சி பண்றாரு. அத வந்து இந்த தோல் கரெக்ட்டா செஞ்சுருது. அப்ப உள்ள இருக்கிற மனுஷன் இந்த தகவல் வாங்கணும். ஓ! இதுதான் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களான்னு சொல்லி அவங்க ஒரு உத்வேகம் அடையறாங்க, உற்சாகம் அடையறாங்க. அந்த உற்சாகத்தோட வெளிப்பாடு தான் நீங்க வந்து குளிச்சுட்டு வரும்போது கிடைக்கிற ஒரு பெரிய விஷயம். அது ஞான நிலையில இருந்து தான் நீங்க பார்க்குறீங்க. அதே மாரி சாதாரணமா வெளிய போயிட்டு வர்றோம், ரொம்ப டயர்டா இருக்கிறோம். உடனே நம்ம வந்து ஏதாவது சாப்பிடணும்னு தோணும். பட் அந்த காலத்துல என்ன சொன்னா, "போய் கை, கால் கழுவிட்டு வந்து உட்காரு. மூஞ்சி கழுவிட்டு வந்து உட்காரு" அப்படிம்பாங்க. ஏன்டா முதல்ல அந்த கம்யூனிகேஷன ரெடி பண்ணிட்டு உட்காருப்பா அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அந்த வேலைய சொன்னாங்க. அப்போ முகம் கழுவிட்டு உட்கார்றனாலயோ, அல்லது நீங்க வந்து கை, கால் கழுவிட்டு வந்து உட்கார்றனாலயோ, உடல் வந்து பக்காவா வந்து வெளிய இருக்கிற ஆற்றலோட பேச ஆரம்பிச்சு, அந்த ஆற்றல் உங்கள வயிற்றுக்கும் போய் சேரும் பொழுது, ஜீரணம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்ப தோல் அப்படிங்கிற இந்த கம்யூனிகேஷன் மீடியாவ எவ்வளவுக்கு எவ்வளவு பாதுகாக்கிறோமோ, அந்த அளவுக்கு உடலுக்குள்ள இருக்கிற ஆரோக்கியம் அதிகமாகும். தோலுடைய வனப்பும் நல்லா இருக்கும். அப்ப நம்ம இந்த ஆயில் பாத் எடுக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க ஆயில் பாத் எடுக்கும் பொழுது உடல் முழுக்க ஈரப்பதம் பண்றீங்க. ஆயில் அப்ளை பண்ணோனே அது ஒரு ஈரப்பதமான மெத்தட் தான். ஈரப்பதம் ஆயிடுது. அந்த ஈரப்பதத்தோட சன்லைட்ல நிக்கிறீங்க. சூரிய வெளிச்சம் மேல படும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஆயிலும், இந்த சூரிய வெளிச்சமும் அவங்க 2 பேரும் பேசிக்குவாங்க. பேசிட்டு உங்களுடைய உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்வெட் கிளாண்ட்ஸ் சொல்லக்கூடிய மைக்ரோ போரஸ் ஹோல்ஸ் எல்லாத்தையும் அப்படியே அப்படியே மெதுவா 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 ஓப்பன் பண்ணி விட ஆரம்பிப்பாங்க. அது ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட ஆற்றல் அதிகமாயிடும். அதனாலதான் நம்ம ஆயில் பாத் எடுத்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ஆனா வேலை செய்ய பிடிக்காது. ஒரு ஏதாவது ஒண்ணு பண்ணணும், உடலோட ஆரோக்கியம் பார்த்தா நல்லா இருக்கிற ஒரு ஓய்வு தேவைப்படும். இதனோட அடையாளம் என்னன்னா, உள்ள இருக்கக்கூடிய அ அ உறுப்புகள் எல்லாரும் நல்ல ஆற்றல் பெற்றுட்டாங்க, ஆற்றல் வாங்கிட்டாங்கங்கிற அடையாளத்த தான் அது காமிச்சு குடுக்கும். அப்போ இந்த தோல் அப்படிங்கிற சிம்பிளா நீங்க எவ்வளவு பெரிய நோய் அல்ல நீங்க கேள்விகளாக கேட்டாலும் சரி, நம்ம அதுல செய்யக்கூடிய எளிமையான முறை என்னன்னா, தோலுக்கு கொடுக்கக்கூடிய ஆயில் பாத் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் ரெகுலரா செஞ்சா, வாரத்துக்கு 1 நாள் அப்படின்ட்டு 2 நாள் எடுத்தா ரொம்ப நல்லது. பட் இப்ப இருக்கிற கால சூழல்ல டைம் இல்ல அப்படின்னா கூட 1 நாள் நீங்க எடுத்துக்கோங்க. அந்த 1 நாள் நீங்க ஆயில் பாத் எடுத்து கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் சன்லைட்ல உட்கார்ந்துட்டு குளிச்சிட்டீங்க அப்படின்னா, உண்மையாலும் உங்க தோல்ல இருக்கக்கூடிய வியாதிகள் அல்லது நோய்கள் அல்லது அறிகுறிகள் எதுவுமே இல்லாம போயிடும்.
சரி, அப்ப இதை மட்டும் நான் ஃபாலோ பண்ணா சரியாயிடுமா அப்படின்னா, இதை ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 70% சரியாயிடும். உள்ள இருக்கிற உறுப்புகள் சார்ந்து சில சமயம் சோர்வு இருந்தாலும் தோல்ல தான் வெளிப்படும். அப்படி உள்ள இருக்கிற உறுப்புகளோட மிக மிக பிரச்சனையான நபர் யாரு, அல்ல பிரச்சனையை தெரிவிக்கக்கூடிய நபர் யாரு அப்படின்னா உங்களுடைய பெருங்குடல் மட்டும்தான். லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்லக்கூடிய நபர் தான் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்லிட்டே இருப்பாரு. அப்ப உங்க குடல் சுத்தமா இருந்துச்சுன்னா, சிறுகுடல் கூட பத்தி சொல்லல, பெருங்குடலை பத்தி சொல்றோம். உங்க பெருங்குடல் லார்ஜ் இன்டெஸ்டைன் சுத்தமா இருந்துச்சு சொன்னா, தோல்ல வரக்கூடிய அறிகுறிகள் மிக மிக சரியாக சரியமை அதை சரி அமைச்சிட்டு மீண்டும் வருவதை நிறுத்திடும். இப்ப நம்ம போடக்கூடிய ஆயின்மெண்ட் ஏதோ ஒரு காலகட்டத்துக்கு நீங்க போட வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் போட்டுங்க. ஆனா அதே நேரத்துல என்ன பண்ணணும், இந்த பெருங்குடலை சுத்தப்படுத்துறது, தோலை ஆயில் பாத் பண்ணி சரி பண்றது 2 வேலையும் பேரலா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, டெஃபினட்டா உங்களுடைய தோல் வியாதி நிரந்தரமாக தீர்க்கப்படும். அப்படி தோல்ல இருக்கிற வியாதிக்கு இந்த 2 விஷயமும் செஞ்சா போதுமா அப்படின்னா, 3வது ஒரு விஷயம் இருக்குது. முதல் விஷயத்துக்கு ஆயில் பாத் எடுத்துக்கிறீங்க. 2வது விஷயத்துக்கு பெருங்குடல் சுத்தப்படுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். பெருங்குடல் சுத்தப்படுத்துதல்னா என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட். இனிமா எடுக்கிறத தான் பெருங்குடல் சுத்தப்படுத்துதல்னு சொல்றோம். இனிமா நீங்க சாதாரண தண்ணி எடுத்து ஆனஸ் பாயிண்ட் வழியா அனுப்புற கப் இருக்கும். அந்த கப் வழியா நீங்க இனிமா எடுத்துக்கிட்டாலே போதும். உடல் ஆரோக்கியம் ஆயிடும். பட் இதுவும் நிரந்தரம் கிடையாது. டெம்பரரி தான். உடம்புல மோஷன் தானா போகணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி உடல் எந்திரிச்சு காலையில எழுந்தோனே நான் நேரா டாய்லெட்டுக்கு போற மாதிரி தான் இருக்கிறேன் அப்படின்னா, நீங்க ஆரோக்கியமா தான் இருக்கிறீங்க. அங்க டாய்லெட்டுக்கு போன உடனே என்னோட மோஷன் முழுக்க வெளியேறிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியட்ல வெளியேறிச்சு. நான் எந்த விதமான முயற்சியும் பண்ணல அப்படின்னீங்கன்னா, நீங்க மிக மிக ஆரோக்கியமா இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம். அதுல ஏதாவது தடை ஏற்படுமோ நீங்க அதை கண்டிப்பா சரி பண்ணி தான் ஆகணும். இப்ப தொந்தரவு இல்லைன்னா கூட ஃபியூச்சர்ல அது ஏதோ ஒரு இண்டிகேட் பண்ணும். அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு வரக்கூடிய தடைகள் ஏதாவது அப்பப்ப சரி பண்ணிட்டே வாங்க. அப்ப இதுல தோலை பராமரிக்கிறோம், பெருங்குடலை சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னா கூட, இதற்கு மிக மிக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் தேவைப்படுது. அது என்னன்னா, இந்த உணவு முறையில அதுல ஒரு சில மாற்றங்களை கவனிச்சு செய்யணும். உணவு முறையில என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பொதுவா தோல்ல பிரச்சனைகள் இருக்கிறவங்களோட உணவுல கார சுவை எப்படி எடுத்துட்டு இருப்பீங்க அப்படிங்கறத கவனிச்சு கேட்டுக்கோங்க. கார சுவை. நீங்க காரத்தை அள்ளி சாப்பிட்டாலும் பிரச்சனை, காரத்தை கிள்ளி சாப்பிட்டாலும் பிரச்சனை. காரத்தை அளவா சாப்பிட்டுட்டு இருக்கணும். அளவான சாப்பாடுன்னா எது அளவு அப்படின்னு சொல்லி வரும் இல்லைங்களா? அப்படின்னா நீங்க உதாரணத்துக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா சாப்பிட்டீங்க அப்படின்னா, எனக்கு காரம் சரியா தான் இருக்கு அப்படின்னா ஓகே. பொதுவா காரம் நிறைய சாப்பிடுறவங்களுக்கு கல்யாண வீட்டு சாப்பாடு ரொம்ப காரம் கம்மியான மாதிரி ஃபீல் ஆகும். அல்லது ரொம்ப கம்மியா சாப்பிடுறவங்களுக்கு கல்யாண வீட்டு சாப்பாடே காரம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்ப காரத்தை நீங்க சமநிலையில கொண்டு வந்தே ஆகணும். இதுல நம்ம கிளினிக்ல பார்க்கும்போது எங்க தவறு நடக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துல ஒரு 6 பேர் இருக்கிறாங்க. கணவன், மனைவி, குழந்தைகள் 2 அவங்களுடைய அப்பா, அம்மா இருக்கிறாங்க. 6 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது அந்த பெரியவர்களாக இருக்கக்கூடிய சீனியர் பீப்புள் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தொந்தரவு வருது. உதாரணத்துக்கு அவங்களுக்கு ஒரு பிபியோட சிம்டம் இருக்குது அப்படின்னா, அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு அங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க, இனிமேல் நீங்க காரத்தை குறைச்சுக்கோங்க, உப்பை குறைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட சொல்லும்போது, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மருமகளோ அல்லது மகளோ என்ன பண்றாங்க, ஓகே அப்போ உப்பு சாப்பிடும் பொழுதோ இல்ல காரம் சாப்பிடும் போதோ இந்த மாதிரி பிபி வருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப பிரிவென்டிவ் மெக்கானிசம் வருமுன் காப்போங்கிற மாதிரி நினைச்சிட்டு அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் உப்பை கம்மி பண்ணிடுவாங்க, எல்லாத்துக்கும் காரத்தை கம்மி பண்ணிடுவாங்க. அது பார்த்து இப்பதான் அந்த குழந்தைங்க இப்பதான் எல்கேஜியோ அல்லது 8th ஸ்டாண்டர்டோ 6th ஸ்டாண்டர்டோ படிச்சுட்டு இருக்கிற குழந்தைகளா இருப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கும் காரத்தை கம்மி பண்ணிடுவாங்க. அப்படி நீங்க காரத்தை கம்மி பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு போதுமான கார சுவைய வாங்குற ஆற்றல் குறைஞ்சு போயிடும். ஈவன் இது என்ன சொல்றது, தோல் நல்லா இருக்குது, வெளியே இருக்கிற பிரபஞ்சம் போதுமான ஆற்றல் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்குது, எல்லாம் ஓகே. ஆனா வாங்கி வைக்கக்கூடிய கண்டெய்னர் இருக்கு இல்லைங்களா, ஸ்டோரேஜ் பிளேஸ், அந்த ஸ்டோரேஜ் பிளேஸ் ஃபுல்லா இருக்கணும்ல, அப்பதானே நம்ம வாங்கி வைக்க முடியும். இல்லைன்னா அது இத்தினூண்டு இருந்துச்சுன்னா அப்படியே கொட்டி போயிடும் இல்லையா? அது போல இவங்களுக்கு என்னன்னு சொன்னா, இந்த கார சுவை கவனிச்சு சாப்பிட கொடுக்கணும்.
பொதுவா இந்த கார சுவை நமக்கே நம்ம எல்லாத்துக்குமே யோசிச்சு பாருங்க. எந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு அதிகமா விருப்பமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பல்லாம் மழை விழுகுதோ அப்பல்லாமே உங்களுக்கு காரமா சாப்பிடணுங்கிற ஆசை வரும். என்னதான் நம்ம பழங்கள் மிகவும் நன்மையானது அப்படியெல்லாம் நம்ம பேசினா கூட, அந்த குளிர் மழை வந்துச்சு சொன்னா முதல்ல கேட்கறது என்ன? மிளகா பஜ்ஜி போட முடியுமா? அல்ல நல்லா காரமா ஏதாவது செய்ய முடியுமா? அப்படி இல்ல அட்லீஸ்ட் ஒரு சூப்பாச்சு குடிக்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வருமே தவிர, அப்ப வந்து நம்ம அதிகமா இனிப்பு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் நம்ம யாருக்குமே வராது. எதனால அந்த மழை காலத்துல இந்த வேலைய செய்யணும்? அப்படின்னா, மழைக்காலம் வந்து இந்த காற்றுக்கு ரொம்ப உகந்த காலம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காலம். அதனால தான் மழை காலத்துல வரும்போது நெறைய பேத்துக்கு நோய் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் கொஞ்சம் அதிகமா வெளிப்படும். அப்ப சொல்லுங்க மழை வந்தாலே எனக்கு ஒத்துக்காதுங்க அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு நபருக்கு பேசும்போது எனக்கு தெரிந்த ஒரு நபருக்கு எப்படின்னா, மழை தண்ணி பட்டுச்சுன்னா அந்த பட்டடம் சிகப்பாயிடும். ரொம்ப அபூர்வமா தான் இருக்கும். மழை தண்ணி பட்டா சிகப்பாயிடும். அதனால மழையில அவங்க நனையவே கூடாது அப்படிங்கிற மாரி சூழல்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் எதனோட அறிகுறி அப்படின்னா, மழைக்காலத்துல உங்களுக்கு ஒரு தோல்ல வெளிப்படுத்துது சொன்னா, அந்த ஆற்றல் வெளிய அப்சர்வ் பண்ற கெப்பாசிட்டி அதிகமானனால, உள்ள இருந்து வெளிய தள்ளுற ஆற்றல் அதிகமாகி அது தோல்ல வெளிப்படுத்திரும். அப்ப தோல்ல உடனே அங்கங்க ரேஷஸ் மாரி வரும். அதே வெயில் காலத்துல பார்த்தீங்கன்னா, தோல்ல வரக்கூடியது எல்லாமே சிகப்பு கலர்ல தான் அதிகமா இருக்கும். அது அக்கிங்கிற பேர்ல இருந்தாலும் சரி, வேற ஏதாச்சும் ரேஷஸ்ன்னு இருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த சிகப்பு நிறத்த அதிகமா காமிக்கும். அல்லது அந்த இடத்த தொட்டு பார்த்தீங்கன்னா, நார்மலா இருக்கிற ஸ்கின் பக்கத்துக்கும், அந்த சிகப்பா இருக்கிற இடத்துக்கு தொட்டு பார்த்தீங்கன்னா, வெப்ப வேறுபாடு தெரியும். டெம்பரேச்சர் வந்து இங்க அது அதிகமா இருக்கும். அந்த சிகப்பா இருக்கிற இடத்துல அதிகமா இருக்கும். மத்த இடத்துல வந்து ரொம்ப நார்மலா இருக்கிற மாரி தெரியும். அப்ப அது தன்னுடைய உடல்ல இருந்து தேவையில்லாத பொருள் என்ன வடிவத்துல அனுப்புதுன்னா, வெப்பத்தோட வடிவத்துல வெளிய அனுப்புது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப வெப்பம் வந்து உள்ளுக்குள்ள தங்கி இருக்குது. அதனால அது வெளியேற்றம் பண்ண வேண்டியது சூழல் வந்துருச்சு. அப்ப நம்ம எப்படி தங்காம தடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து தோல்ல ஒரு நடக்கக்கூடிய ஒரு வியாதிங்கிறதோ, அறிகுறியவோ நம்ம இப்படி அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கேற்ற உணவு முறைகள ஃபாலோ பண்ணும்பொழுது, அந்த தோல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். அதே மாரி நெறைய பேத்துக்கு வந்து மங்கு வர்றது, தோல்ல தான் காமிக்கும். மங்கு வர்றதுங்கிறது. கன்னத்தோட பகுதியில வர்றது, அந்த மூக்கு மேல வந்து நமக்கு கருப்பாகிறது. இது எல்லாமே நமக்கு தோல்ல அறிகுறி காமிச்சாலும், இது தோல்ல நடக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது. உடலோட உள்பகுதியில நடக்கக்கூடிய ஒரு பகுதி. பொதுவா பார்த்தீங்கன்னா, அந்த மங்கு வர்றது அப்படிங்கிறது ஆண்களுக்கு அதிகமாக இருக்குதா? பெண்களுக்கு அதிகமாக இருக்குதா? அப்படி கணக்கு போட்டீங்கன்னா, பெண்களோட வயதுல அதிகமா இருக்கும். சரி பெண்களுக்கு இள வயதுல அதிகமா இருக்குதா? முதுமையான வயதா? அல்லது நடு வயதுல இருக்கா? அப்படி பார்த்தா, இள வயதுல யாருக்குமே வருவதில்லை. நடு வயதை தாண்டின கட்டத்துக்கு அப்புறம் தான் அது வருது. அப்படின்னா அது எதனோட அறிகுறி? உடனே நம்ம தோலுக்கு வந்து ஏதாவது கிரீம் போட்டு கவர் பண்ணிக்கலாமா? அவசரத்துக்கு தாராளமா போட்டுக்கோங்க. ஆனா அது நிரந்தரம் கிடையாது இல்லையா? அப்போ யாருடைய வயிற்று பகுதியில, அதாவது அடி வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய கர்ப்பப்பையிலயோ அல்லது ஓவரியிலயோ ஏதாச்சும் வித்தியாசங்கள் இருக்கும் பொழுது, அது வந்து உங்களுக்கு மங்கு வடிவத்துல வெளிப்படும். அப்ப அங்க இருக்கக்கூடிய வெப்ப சக்தியோ அல்லது டேம்ப்னஸ் சொல்லக்கூடிய ஈரப்பதமோ அதிகமா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மங்கு வரும். அப்ப நம்ம இங்க இங்க முகத்துல இருக்கிறத கரெக்ட் பண்றதை விட, அந்த அடிவயிற்று பகுதியில இருக்கக்கூடிய கர்ப்பப்பைக்கு உண்டான ஒரு இளம் ஜூடோ அல்லது ஓவரிக்கு தேவையான இளம் ஜூடோ குடுத்தோம்னா, அந்த அதிகமான வெப்பத்தை குறைக்கிறது இளம் சூடுன்னு சொல்றது. அப்படி இளம் சூடு குடுத்தா என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த முகத்துல இருக்கிற அந்த மங்கு சொல்லக்கூடியது சுத்தமா மறைய ஆரம்பிச்சுரும். இப்படி தோல்ல வெளிப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் அனலைஸ் பண்றது வேற பேட்டர்ன்ல தான் இருக்கும். ட்ரீட்மெண்ட்டும் வேற டைரக்ஷன்ல தான் பண்ணணும். அப்படி செய்யும் பொழுது நிரந்தரமான கவரேஜ், நிரந்தரமான தோல் பராமரிப்பு நம்மகிட்ட வந்து சேர்ந்துரும். ஸோ பொதுவா தோல்ல இவ்வளவுதான் இருக்கும். சிலருக்கு வந்து வெள்ளை கலர்ல தேமல் மாரி வரும். அதுவும் வந்து வரக்கூடிய லைன் எங்க வருதுன்னு பார்க்க சொல்லுவோம். சிலருக்கு முதுகுல ஆரம்பிக்கும், சிலருக்கு காதுக்கு பின்னாடி ஆரம்பிக்கும், சிலருக்கு கையில ஆரம்பிக்கும். அது எங்க ஆரம்பிக்குதோ, அதுல எந்த சேனல் போகுதோ, அந்த சேனல்ல இருக்கக்கூடியது நபர் காற்று வாங்குற திறன் குறைவா இருக்குது. அந்த நபருக்கு காற்று சக்திய நல்லா குடுக்குற வேலைய பண்ணுங்க. அப்படின்னு சொல்லுவோம். அந்த காற்று சக்தி குடுக்கும்பொழுது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த தோல்ல அந்த பர்ட்டிகுலர் லைன்ல வந்துட்டு இருக்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சு, கலர் கலர் வந்து நார்மல் பிக்மெண்ட்க்கு வந்து சேர்ந்துரும். அதே மாரி பொதுவா இன்னொரு விஷயம் வந்து நம்ம கொசு தொல்லைக்காக பண்ணக்கூடிய சில மோசமான விளைவுகள். அதுக்கு எப்பவுமே கொசுக்கு பராமரிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க நெட்டு போட்டுக்கிறது ஒண்ணுதான் சுலபமான முறை, நிரந்தர முறையாவும் இருக்கும்.
அதை விட்டுட்டு நீங்க வந்து இந்த ரிப்பலன்ட் சொல்லி நம்ம நிறைய பிராண்டட் கம்பெனி வருது இல்லைங்களா, அது எது போட்டு நீங்க சுவாசிச்சாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு அதனால தோல் சம்பந்தப்பட்ட வியாதியும் வரதான் செய்யும். அப்ப சைனஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, மார்னிங் வந்து கண்டினியூஸ் ஸ்னீசிங், தும்மல் போட்டுக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்றவங்க, அவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் தோலை பராமரிக்கிறதுக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்ப அதிக பராமரிப்புனா என்ன, நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் இந்த ஆயில் பாத் எடுக்கிறது அப்படிங்கறத மட்டும் எடுத்துக்கோங்க. அது என்னைக்கு உங்களுக்கு கன்வீனியன்ட் இருக்கோ அந்த டேட்ல நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா தோல்ல வந்து ஸோ வேற தோல்ல வேற எதுவும் இதுக்கு மேல தெரியல. ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குன்னா நம்ம அதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நம்ம கேட்டுக்கலாம். அப்ப இங்க நம்ம இதுவரைக்கும் பார்த்தது என்னன்னு சொன்னா ஒரு 3 விஷயங்கள பார்த்துருக்கிறோம். தோல் அப்படிங்கிறது வந்து ஒரு பஃபர் மாரி, இன்டர்ஃபேஸ் மாரி சொல்லலாம். அது வெளிய இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துக்கும், உள்ள இருக்கக்கூடிய நபருக்கும் கம்யூனிகேஷன் மீடியா தோல் தான். ஸோ அவர் கரெக்ட்டா டிரான்ஸ்லேட் பண்ணி பேசினா மட்டும் தான் உள்ள இருக்கிறவங்களுக்கு புரியும். அதே மாரி உள்ள இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கங்கிறது வெளிய இருக்கிறவங்களுக்கு புரியும். ஸோ தோல்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சு சொன்னா, கண்டிப்பா அந்த கம்யூனிகேஷன் பிரேக் ஆன மாரி அல்லது சிக்னல் வீக் ஆன மாரி அர்த்தம். ஸோ இவர் என்ன சொல்றாருன்ட்டு அவருக்கு போய் சேராது. அவர் என்ன சொல்றாரு இவருக்கு போய் சேராது. ஸோ மிஸ் இன்டரப்ஷன் நடக்கிறனால டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது. 1. 2வது, பெருங்குடல்ல தேக்கம் அடையும் பொழுது டெஃபினட்டா தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் உற்பத்தி ஆகும். அதனால பெருங்குடலை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு முக்கியமா வந்து உங்களுடைய உணவுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, கார சுவையை போதுமான அளவுக்கு சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா, சரியான அளவுக்கு போதுமான அளவுக்கு தான் அள்ளி சாப்பிடுங்கன்னு சொல்லல. போதுமான அளவுக்கு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னா, டெஃபினட்டா உங்க உடலுக்கு போதுமான காரம் கிடைச்சு தோல் பராமரிப்பு சரியா நடக்கும். அப்ப இங்க ஏற்கனவே நம்ம வகுப்புல ரொம்ப டீட்டெயிலா காரத்தை பத்தி மட்டுமே நம்ம ஒரு நாள் பேசியிருக்கிறோம். அப்ப இதுல எது உகந்த காரம் அப்படின்னு சொல்லி கேள்வி வந்துச்சு சொன்னா, குறுமிளகு தான் மிக மிக உகந்தது. பெப்பர் தான் ரொம்ப நல்லது. அதற்கு அடுத்தது வரமிளகாய். அதுக்கு அடுத்தது தான் பச்சை மிளகாய். முடிஞ்ச அளவு பச்சை மிளகாய் தவிர்த்திருங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க யாரும் சேர்த்த வேணாம். குறுமிளகாய் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. அப்படி இருந்தா நீங்க பொங்கல் நிறைய சாப்பிடலாம், சூப் நிறைய சாப்பிடலாம், உளுந்து வடை சாப்பிடலாம். இந்த மாதிரி விஷயங்களை நிறைய சேர்த்துக்கோங்க. தோலுக்கு வந்து நல்ல ஆற்றல் கிடைக்க ஆரம்பிக்கும். தூங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு முகத்தை மூடி தூங்கக்கூடாது. முகத்தை திறந்து வச்சுட்டு தான் தூங்கணும். அதுதான் நல்ல ஆரோக்கியமான தூக்கமாக இருக்கும். அதற்கப்புறம் வந்து ஆயில் பாத்து சொல்லிட்டோம், வயிறு கிளீன் பண்றதை சொல்லியாச்சு, உணவு முறைகளை சொல்லியாச்சு. அது தவிர இன்னும் ஒரு விஷயம், யாரெல்லாம் உட்கார்ந்து அடுத்தவங்களோட துக்கத்தை உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறீங்களோ, அதாவது கேட்டல் வேற, அதாவது நீங்க உள்ளுக்குள்ள கொண்டு போறதுங்கிறது வேற. அதீதமான துக்கத்தை விசாரிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட தோலோட பாதிப்புக்குள்ள மிக மிக ஒரு காரணியா அமைஞ்சிரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப துக்கமான விஷயத்த நீங்க அசைப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிரமப்படுவீங்க. அதுக்கு துக்கமான விஷயத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம சீரியல் பார்க்கறது எல்லாமே துக்கமான காரியங்கள் தான். அது எந்த சீரியல் பார்த்தாலும் சரி துக்கமான காரியமா தான் அது எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப சீரியல் பார்க்கிறவங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அவ்வளவுதான். வரும் சொல்லல, வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது ஆல்ரெடி அவர் ரொம்ப வீக்கா இருந்தாருன்னா ரொம்ப சீக்கிரமா மாட்டிக்குவாரு. அதனால மனநிலையில எப்பவுமே துக்கத்தை வச்சுட்டு இருக்காதீங்க. துக்கம்னா என்னன்னா நடந்து முடிஞ்சதை பத்தி யோசிக்கிறது. அதுதான் துக்கம். வேற ஒண்ணுமே இல்லை. சிம்பிளா சொல்ல போனா அதுவே தெரியும், உங்களுக்கு நடந்து முடிஞ்சிருச்சுங்கிறது தெரியும். அதை மாற்ற முடியாதுங்கிறதும் தெரியும். ஆனாலும் அதை பத்தி யோசிக்கிறது. உதாரணத்துக்கு வீட்டுல ஏதாச்சும் ஒரு காரியம் ஆயிடுச்சு, பெரிய காரியம் ஆயிடுச்சு அப்படின்னா, ஐயோ இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அதை பத்தியே ஃபீல் பண்றது. ஃபீல் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, பண்ணலாம். பட் அதுக்கு ஒரு காலத்தவணை வேணும் இல்லையா? அதுவே மாச கணக்குல வருஷ கணக்குல பேசிட்டு இருந்தாங்கன்னா உபயோகம் இல்லாம போயிடும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த துக்கத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த 4 விஷயங்களை நீங்க கடைபிடித்தால் உங்க தோல்ல இருக்கக்கூடிய வியாதி எதுவாக இருந்தாலும் மிக குறுகிய காலத்துல சரியாயிடும். ஸோ என்ற ஒரு கன்க்ளூஷனோட இந்த வகுப்பு நம்ம கேள்வி பதில் செஷனுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். கேள்விகள் ஏதாவது இருந்தால் தாராளமா நம்ம பேசலாம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நோய்களை போக்கும் இயற்கை வழிகள் என்ற தலைப்புல பக்கு ஹீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் இன்று சிறப்பாகவும் மிகவும் பயனுள்ள சிந்தனை உரையை நமக்கு வழங்கினாங்க. அதாவது பஞ்சபூதங்கள்ல காற்று சக்தி தான் ஆற்றல் தருது. தோலுக்கு பிரச்சனை வர மூல காரணமே காற்றுல சமநிலை வேறுபாடுதான்
அப்படின்னு அழகா எடுத்து சொன்னாங்க. காத்துனால தோல் நோய் வருவதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, தூங்கும் போது முகத்தை மூடி தூங்கக்கூடாது. அது ரூம்ல எப்பவும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க கூடாது. அப்புறம் கான்ஸ்டிபேஷன்னால இதனால எல்லாம் வரும்னு சொன்னாங்க. அப்புறம் தோல் நோய்க்கு என்ன தீர்வுன்னும் போது ஆர்டிபிஷியல் வாசனை, இந்த சோப்பு கலந்து அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஆயில் பாத் எடுத்துக்கோங்க. அப்பதான் அப்புறம் ஸ்வெட் கிளாண்ட்ஸ்ல உள்ள இருக்கிற சக்தியை உள்ள சில இது உள்ள வெளியேற்றி வெளியே உள்ள சக்தி உள்ள இருக்கும்னு அழகா சொன்னாங்க. அப்புறம் எனிமா பத்தி சொன்னாங்க. அடுத்து இன்னொரு அதீதமா மத்தவங்க துக்கத்தை நாம் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோமா தோல் நோய் வரும்னாங்க. மங்கு பத்தி சொன்னாங்க. யூட்ரஸ் ஓவரி ப்ராப்ளம்னால கூட வரும்னாங்க. அடுத்து மஸ்கிட்டோ ரிப்பலண்ட் யூஸ் பண்ணா ஸ்கின் டிசீஸ் வரும்னாங்க. ரொம்ப அழகா எல்லாம் எடுத்து சொன்ன ஐயாவை நம்ம எல்லாரும் துரிய நிலையில இருந்து ஃபர்ஸ்ட் வாழ்த்திடுவோம். அக்கசீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ இறை அருளும் குருவருளும் துணை நிற்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். உமா மகேஸ்வரி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? வாழ்க வளமுடன்மா. ஐயா கிட்ட கேள்வி கேட்கலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. ஐயா எனக்கு 60 வயசு ஆகுதுங்க ஐயா. எனக்கு கழுத்துல முகத்துல எல்லாம் மரு மாதிரி வந்துகிட்டே இருக்குதுங்க ஐயா. இவ்வளவு நாள் இல்லைங்க ஐயா. இப்போ ஒரு 6 மாசத்தளவுல வந்துகிட்டே இருக்குதுங்க ஐயா. அதுக்கு என்னங்க ஐயா பண்றது? மருக்கு அதேதான், ஆயில் பாத்து தான் பெஸ்ட். மரு கொஞ்சம் பெருசா இருக்குது, கொஞ்சம் பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க டெம்பரரியா இந்த இது சொல்லுவாங்க, அம்மன் பச்சரிசி. ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்கம்மா. சொல்லுங்க ஐயா. அம்மா பச்சரிசி. அந்த அம்மன் பச்சரிசியோட பாலை மருகு மேல வச்சீங்க அப்படின்னா சரியாகும்னு சொல்றாங்க. பட் அது ஒரு நாள் 2 நாள் இல்லை, தொடர்ந்து வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்படி வச்சுட்டீங்க சொன்னீங்கன்னா அந்த மருகு தானா விழுந்துரும். அப்படி இல்லை சொன்னா இன்னொன்னு இருக்குது, ஆனா அது கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா செய்யணும். அவசரப்பட்டு செஞ்சீங்கன்னா தோல் பொசுங்கிடும். அது இந்த கால் ஆணியோட மருந்து இருக்கும், அந்த மருந்தை அந்த மருகுக்கு மேல மட்டும் வைக்கணும். வேற ஏதாவது பக்கத்துல வச்சுட்டீங்க, அதை கண்ணு கட்டியெல்லாம் அது வைக்காதீங்க, ஆபத்தானது. அதை முயற்சி பண்ணாதீங்க. வேற எங்கேயாவது தோல் பக்கத்துல கழுத்துல இருக்கு அப்படின்னா அந்த இதை அந்த கரெக்டா அந்த மருகுக்கு மேல உச்சியில மட்டும் வச்சீங்க சொன்னா, ஒரு தடவைக்கு 2 தடவை வச்சீங்கன்னா அது அப்படியே பொசுங்கி போயிடும். அந்த டயத்துல கொஞ்சம் எரியும். அவசரப்பட்டு தொடச்சிடாதீங்க. தொடச்சா அது திருப்பி எங்கெங்க இருக்குதோ அங்கெல்லாம் தோல் பொசுங்கி போக ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சம் பொறுமையா யாராச்சும் அனுபவம் வாய்ந்த அது என்ன மருந்துங்க ஐயா? அது என்ன மருந்து? அது காளானி மருந்து சொல்லுவாங்கம்மா கடையில. அது பேரு ஒவ்வொரு பிராண்ட் இருக்குது. அதுல ஏதோ தண்ணி மாதிரி இல்ல, பவுடர்ல இது மை மாதிரி கெட்டியா இருக்கும். அதை தான் வைக்கணும். வைக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா வைங்க, ரொம்ப கம்மியா வைங்க. பொதுவாக மீட்டிங்ல பேசினா அவசரப்பட்ட ஆளாளுக்கு எதையோ வாங்கிட்டு பேசிட போறாங்க. பர்டிகுலரா கண் ஏரியால யூஸ் பண்ணவே வேண்டாம், சரிங்களா? பண்ணுச்சுன்னா கண் பார்வையே போயிடும். கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒன்னு வாங்கப்போ இன்னொன்னு சிரமப்படுத்திடாதீங்க, கவனிச்சு செய்யுங்க. ஆயில் பாத்து கம்பல்சரியா செய்யுங்க. உங்களுக்கு அடிஷனலா என்ன சொன்னா, காலையில நல்லெண்ணெயில வாய் கொப்பளிச்சுட்டு நீங்க எல்லாத்தையும் தொடங்குங்க, நல்லா இருக்கும். பேஸ்ட் போட்டு விளக்காதீங்க, உங்களுக்கு பேஸ்ட் ஒத்துக்காது. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. உணவுலங்க ஐயா? உணவுல இதுதான். நைட் இட்லி தோசை எடுத்துக்காதீங்க. நைட் ஆனா சூப் நிறைய சாப்பிடுங்க. 6-7 மணிக்கு 6:30 மணிக்குள்ள உங்க உணவு சாப்பிட்டு முடிச்சுக்கோங்க, நைட் டின்னர். அதுக்கு மேல கொண்டு போகாதீங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக நோக்கியா 2.4 கொடுத்துருக்கீங்கம்மா. அவங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க ஐயா கிட்ட கேள்வி கேட்கலாமா? வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்கம்மா. ஐயா, இப்ப நீங்க அந்த மங்கு பத்தி சொன்னீங்களா ஐயா? அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அது கிளியர் ஆகுங்க மங்கு? அது இல்ல, அதுதான் அது உங்களுடைய பல்ஸ் பார்த்தா கொஞ்சம் நல்லா தெரியும். உங்களுடைய யூட்ரஸ்க்கு உண்டான சக்தியையும் கர்ப்பப்பைக்கு உண்டான சக்தியும் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு பொதுவாக சிம்பிளா சொல்ல போனா நீர் காய்கறிகள் நிறைய சேர்த்திக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம்.
பட் உங்க சரிங்க உடல்ல என்ன நடந்திருக்கு, அதுல வந்து தண்ணி தங்கிட்டு இருக்கா அல்லது சரி வெப்ப சக்தி அதிகமா தங்கிடுச்சா அப்படின்னு சரி பார்த்தாதான் உங்களுக்கு உண்டான தீர்வு சொல்ல முடியும். பொதுவான சரி தீர்வை நான் சொல்றதா இருந்துச்சுன்னா, நீர் சரிங்க நிறைய சேர்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா இதனோட தன்மை மாறும். சரிங்க. இப்போ இந்த வெயில்ல போனோம்னா சன்ஸ்கிரீன் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாங்களா தேவையில்லைங்களா? அது வெயில்ல போனோம்னா அதிகமாகுது மங்கு. வெயில போய் உங்களுக்கு சிரமமா இருக்குன்னா கர்ச்சீஃப் எடுத்துக்கோங்க. அதுதான் நீங்க வெயில போகும்போது உங்களுக்கு இன்கன்வீனியன்ட் இருக்குன்னு சொன்னா ஒரே ஒரு வழி என்னன்னா கர்ச்சீஃபை ஈரம் பண்ணிக்கோங்க, முகத்தை அப்படியே தொடச்சுக்கோங்க. ஓ சரிங்க ஐயா. ஈரப்பதத்தோட முகத்தை தொடச்சிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா போதும். சன்ஸ்கிரீன்ல எந்த லாபமும் கிடையாது. அது வந்து என்ன பண்ணுன்னு சொன்னா சரிங்க. ஸ்வெட்டிங் கிளான்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சிடும். க்ளோஸ் ஆமா போட்டோம்னா ரொம்ப வேர்வை வராத வேர்க்குது. ஆ வேர்வை வந்து வராம தடுக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் கோட் மாதிரி இருக்கும்போது நமக்கு அப்படியே போட்ட மாதிரியே இருக்கிற மாதிரி தெரியும். பட் அது சரிங்க நல்லது கிடையாது. சரிங்க வெயில்ல போனா வேர்வை வெளியே வரணும், சரிங்க. வந்தாதான் நல்லது. அதனால நீங்க எனக்கு அது ரொம்ப அந்த வேர்வை துளிகள் அதிகமா வர்றதை அவாய்ட் பண்றதுக்கு ஈரப்பதம் துணியை வச்சு முகத்தை தொடச்சுக்கணும். சரிங்க முகத்தை கழுவுனதுக்கு அப்புறம் துடைக்க வேண்டாம். அது ஈரப்பதத்தை தானா காயிற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்க அப்படி ஐயா. வச்சுட்டு வந்தீங்கன்னா இது உங்களோட இந்த ப்ராப்ளம், சன்லைட்ல போற ப்ராப்ளம் சரியாயிக்கலாம். சரிங்க ஐயா. எனக்கு ரொம்ப அதிகமா வேர்க்குதுங்க ஐயா இப்போ. அது இல்ல எதனா ரொம்ப வேர்வை வந்து அதான் வேர்வை வந்து நெருப்பு சார்ந்த விஷயம். அப்படி சரிங்க இருந்து இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்க காலையில வந்து பேஸ்ட் யூஸ் பண்ணாதீங்க. சரிங்க பவுடர்ல வந்து கருவேலப்பட்டை கலந்த பவுடர் எது கிடைக்குதோ அதை பயன்படுத்துங்க. சரிங்க அதுல ஐயா. வந்து வீக்கோ வஜ்ரதண்டி பவுடர் நல்லா இருக்கும். இல்லைன்னா கேபி நம்பூதிரி பவுடர் ஒன்று இருக்கு, அதை பயன்படுத்துங்க. நான் இது இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் பவுடர்ல அந்த அந்த துவர்ப்பு சுவை இருக்கான்னு பார்த்துக்கோங்க. துவர்ப்பு சரி சுவை இருந்தா அதை பயன்படுத்துங்க. அதை வச்சுதான் நீங்க பிரஷ் பண்ணணும். பேஸ்ட் பயன்படுத்தவே கூடாது. எந்த கம்பெனி பிராண்ட் பேஸ்டும் உங்களுக்கு ஆகாது. பல்லுல கரையா இருக்குதுங்க ஐயா. அதனால ஒரு சில நாள் பேஸ்ட் யூஸ் பண்றது. ஆனா கரை போறது இல்ல இல்ல இல்ல. ஆனா கரை போகாது. கரைக்கு அடையாளம் வேற. கரை மஞ்சளா இருந்தா உங்க வயிறு சரி பண்ணாதான் சரியாகும். நீங்க பேதி எடுத்தாதான் சரியாகும். அதாவது இப்ப வந்து நம்ம காமனான ஜெனரல் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்குறோம். உங்க பர்டிகுலர் உடல்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம வெறும் உங்க கேள்வியில இருந்து ஒரு சில விஷயங்களை வச்சுட்டு பதில் சொல்லிட்டு இருக்கோம். அது சரிங்க ஒரு காரணமா மட்டும் இருக்காது. வேற 2, 3 காரணங்களும் உங்க உடல்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்க சரிங்க அதனால காலையில நல்லெண்ணெய் பண்ணுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் நல்லெண்ணெய் குளியல் பண்ணுங்க. சரிங்க. அதே மாதிரி துவர்ப்பான உணவுகளை கொஞ்சம் அதிகமா சேர்த்திக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ ஆயில் பாத் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எடுக்கணுங்களா அல்லது சூரிய உதயத்துக்கு அப்புறமா தான் எடுக்கணுங்களா? உடல்ல இருக்கிற நோய்களை சரிப்படுத்தணும் அப்படின்னா சூரிய வெளிச்சம் இருக்கும் பொழுது எடுத்துக்கோங்க. சரிங்க. எவ்வளவு டைம் வச்சிருக்கணுங்க ஐயா ஆயில் போட்டு? அதான் நீங்க ஒரு 10ல இருந்து 20 நிமிஷம் ஆயில சன்லைட் பட்டா போதும் உங்க மேல. 20 நிமிஷம். சரி சரிங்க. தலை ஃபுல்லா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆயில் போட்டுக்கணும். எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லதுமா. உங்க வீட்டு சூழல், இடம் சூழல் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓ சரிங்க ஐயா. இப்ப நம்ம நம்ம ஓன் ஹவுஸ் இருக்கு, பக்கத்துல எதுவும் இல்லைன்னா நீங்க தாராளமா மாடியில போய் ஒரு நைட்டி போட்டுட்டு நல்ல ஃபுல்லா பாடி முழுக்க போட்டுட்டு எக்ஸ்போஸ் சன்லைட் எவ்வளவு தூரம் வாங்க முடியுமோ சரிங்க வாங்கிட்டு வாங்க. நல்ல சரி. பால்கனில இருந்து தான் நாங்க பண்ண முடியும் சொன்னா அதுக்கேற்ற மாதிரி சூழலை பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஓ, தலைக்கு மட்டும் போட்டு பட் உடம்பு சன் முழுக்க ஆயில் நின்னுட்டு பட்டு அப்புறமா வெயில் பட்டு ரொம்ப நல்லது. சன்லைட்ல வந்து தலைக்கு ஃபேஸ் மட்டும் போட்டு சன்லைட் நின்னுட்டு அப்புறம் உடம்பு போட்டுக்கலாங்களா உள்ள போய்? உள்ள போயிட்டு வீட்டுக்குள்ள கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்ச நேரம் அப்படியே வெயில் பட்டுட்டு பட்டுட்டு வர மாதிரியாச்சும் பார்த்துக்கோங்க. சரி சரிங்க ஐயா. அந்த சன்லைட்டுக்கும் நல்லெண்ணெய்க்கும் நிறைய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அது நடந்தா ரொம்ப ரொம்ப நல்லதுமா. அதுக்காக. ஓ, சரிங்க ஐயா சரிங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி ஐயா. நன்றி வாழ்க அம்மா. வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக கௌரி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா ஐயா கிட்ட? ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் தான். என்னுடைய கேள்வி வந்து இப்ப நீங்க எனிமா பத்தி சொன்னீங்க, நீங்க பெருங்குடல் சுத்தம் பண்றதுக்கு அது வந்து இன்னொருடைய ஹெல்ப் நமக்கு வேணும். நமக்கு செல்ஃபா பண்ணிக்கணும்னா எப்படி பண்ணலாங்க ஐயா? அத நான் சொல்லக்கூடிய இனிமாக்கு வந்து செல்ஃபா தான் பண்ண முடியும். இன்னொருத்தரோட ஹெல்ப் தேவைப்படாது. என்ன சொன்னா இந்த இனிமா வந்து ஒரு பிளாஸ்டிக் கேனு. அந்த பிளாஸ்டிக் கேன்ல ஒரு லாங் பைப் இருக்கும். அந்த பைப்போட எண்ணில ஒரு டக்ட் மாதிரி ஒரு சின்ன பிளெக்சிபிள் பைப் ஒன்று இருக்கும். ஹோஸ் மாதிரி ஒன்று இருக்கும். ஒரு சின்ன என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃபெருல் மாதிரி ஒன்று இருக்கும் பிளாஸ்டிக்ல. அந்த பிளெயின் வாட்டர் எடுத்து பிளெயின் வாட்டர்னா கொஞ்சம் வார்ம் வாட்டரா தான் வார்ம் வாட்டர் வச்சுக்கலாம். அந்த வார்ம் வாட்டரை வச்சு அந்த கப்ல தண்ணி நிறச்சிட்டு அந்த அந்த ஹோஸோட அதர் எண்ட்ல இருக்கக்கூடிய அந்த சின்ன பிளாஸ்டிக்கை வந்து நம்மளோட ஆனஸ் பாயிண்ட்ல உள்ள சொருகிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி முழுக்க வயிற்றுக்குள்ள போயிடும். வயிற்றுக்குள்ள போகாது, பெருங்குடல்ல போகும். அது பெருங்குடல் ஃபுல்லா டிராவல் பண்ணாது.
மலக்குடலுக்கு போகும். அந்த மலக்குடல்ல இருக்கிற கழிவுகள் எல்லாம் ஒரு 5 நிமிஷத்துல எல்லாம் வெளியே வந்துடும். இது வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். நினைச்ச உடனே வந்து இதுல இனிமே எடுக்க முடியாது. இனிமே எடுக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். எப்படின்னா நீங்க அதை ஃபர்ஸ்ட் உள்ள விட்டு தண்ணி உள்ள போக போகவே மோஷன் போன போல தோணும். அதனால நீங்க அப்பவே வந்து வெளியே போயிடும். கொஞ்ச நாட்கள் பழகினதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை ஹோல்டு பண்ற கெப்பாசிட்டி உங்களுக்கு வரும். அப்புறம் ஹோல்டு பண்ணி கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஒரு 2 நிமிஷம் இல்ல 5 நிமிஷம் கழிச்சுட்டு திருப்பி இதுல டாய்லெட் போயிட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி உள்ள இருக்கிற செடிமெண்ட் எல்லாம் அடிச்சுட்டு வெளியே வந்துடும். அப்ப இன்னும் ரிலாக்ஸ் ஆயிடும். இது ஒண்ணு பண்ணலாம். இல்லாட்டி சொன்னா பேதி எடுக்கிறதா பேதி எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். இந்த விளக்கெண்ணெய் சாப்பிடுவாங்களுங்க, அதுவுங்களா? விளக்கெண்ணெய் இருக்குது, உப்பு பேதி இருக்குது, சில மஞ்சள் இது லெமன் அண்ட் ஜிஞ்சர் போட்டு எடுக்கிற பேதி இருக்கு. பேதியில நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்க. வாழ்க சரி. வளமுடன். நன்றி ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சரோஜா மதுரை. அம்மா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? ஐயா வணக்கம்யா, வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். எனக்கு ஒரு 10 வருஷமா அந்த சோரியாசிஸ் கம்ப்ளைண்ட் இருக்குங்க. இப்போ ஒரு 1.5 வருஷமா சரியான மாதிரி இருந்துச்சு. இந்த 10-15 நாள் ஃபுல்லா கால்ல பாதம், கால் சுத்தி எல்லாம் அப்படி வெடிப்பா வெடிச்சிருக்குங்க. கால் தரையிலே வச்சு நடக்க முடியலைங்க. நான் அலோபதி மெடிசன் கொஞ்ச நாள் எடுத்துட்டு அந்த ஸ்டீராய்டு எல்லாம் கொடுத்த உடனே எனக்கு அது ஒத்து வராம அதை நிப்பாட்டிட்டேங்க. அதுக்கு பிறகு சித்தால மெடிசன் சாப்பிட்டேன். சாப்பிட்டு அது கொஞ்சம் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி இருந்துச்சு. இப்ப இந்த 10-15 நாளா கால் ஃபுல்லா பாதம் எல்லாம் வெடிப்பா இருக்கு. கால் தரையிலே வைக்க முடியலைங்க. ஓகேம்மா. இப்ப இது வந்து இப்ப பேசுறது எல்லாம் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ஃபுல் டே கிளாஸும் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ நீங்க சுத்தப்படுத்துதல் அப்படிங்கிற பிரதானமான வேலையை எப்படி செய்ய உங்களுக்கு டைம் இருக்கோ அப்ப பார்த்து செஞ்சுக்கோங்க. ஒண்ணு. ரெண்டாவது, கொஞ்ச நாளைக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு 2 நாள் இல்ல 3 நாளைக்கு உணவுகள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு வெறும் சூப்பு மட்டுமே, வெஜிடபிள் சூப் எது உங்களுக்கு பிடிக்குமோ அந்த சூப்பு மட்டுமே 3 வேளை சாப்பிட்டுட்டுங்க. ஆனா வெளியே எங்கேயும் போகாதீங்க, டிராவல் பண்ணக்கூடாது, அதீதமா வெயில் படக்கூடாது உங்க மேல. அப்படியே ஒரு 3 நாள் தொடர்ந்தாற்போல் நீங்க இந்த வெறும் சூப்பு மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட வலி மற்ற தொந்தரவுகளை ஒரு 10ல இருந்து 30% குறைக்க முடியும். சரிங்கய்யா. அதுக்கப்புறம் நீங்க நம்ம சொன்ன இப்ப இது வரைக்கும் பேசின விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. நிரந்தர தீர்வுக்குள்ள போலாம். சரிங்கய்யா. மோர் குடிக்கலாமாங்கய்யா? மோர் கிடையாதுமா. சரிங்க. இளநீருங்க? இளநீர் சாப்பிடலாம். இளநீர் சாப்பிட்டா உங்களுக்கு இது சளி பிடிக்கிறதுக்கான திறன் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால கவனிச்சுக்கோங்க. நீங்க இந்த 3 நாளைக்கு வந்து இளநீர் எல்லாம் கிடையாது. வெறும் சூப்புனா சூப்பு மட்டும் தான் உங்களுக்கு. அதை முடிச்சதுக்கு அப்புறம் வேணா மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேங்க. ஓகேங்க. அதே மாதிரி உங்களுக்கு அதீத பருப்பு எல்லாம் சேர்த்தக்கூடாது, பார்த்துக்கோங்க. பருப்பே சேர்க்கக்கூடாது என்னங்க? சரிங்க. பருப்பு வகைகளை அதிகமா சேர்த்தக்கூடாது. சரிங்கய்யா. சரிங்கய்யா. நன்றிங்க. சரி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பாலாஜி ரங்கநாதன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க ஐயா. இப்போ நீங்க ஆயில் பாத் எடுக்க சொன்னீங்க. ஆயில் பாத் வந்து நான் தீபாவளிக்கு ஒண்டி தான் எடுக்கிறேன். இப்போ நடுவுல எடுத்தா ஏதாவது பிரச்சனை வருமா ஐயா? ஏன்னா நான் வந்து வெடிக்காலில் 2 மணிக்கு இருந்து தியானம் ஈடுபட்டிருக்கேன். பிரபஞ்ச குடியல் தான் குடிக்கிறேன். மதன் ஐயா சொல்ற வழி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் பச்சை தண்ணியில. அதுக்கப்புறம் திருப்பி 10 மணிக்கு குளிச்சா உடம்பு ஒத்துக்குமா? திரும்பி ஆயில் பாத் எடுக்கணுமா? இல்ல இப்ப உங்களுக்கு தோல் வியாதி ஏதாவது இருக்குதுங்களா ஐயா? நீங்க தோல் அதாவது வந்து ஒண்ணுமே இல்லை. அந்த அதாவது பனியில வரும் இல்லையா, பனியில வெடிப்பு, அதாவது தோல் இழுக்கிற மாதிரி ரஃபார மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கால் இடது கால ஒண்டி துளியோண்டு வெள்ளையா இருக்கு, குட்டியோண்டு. இல்லைங்க அப்படின்னா நீங்க வந்து இப்ப மதனையா சொன்ன அந்த பாலிசியில நீங்க தொடர்ந்து டிராவல் பண்ணீங்கன்னா சரி பண்ணாலே சரியாயிடும். கொஞ்சம் வேகப்படுத்துதலுக்கு மட்டும் நீங்க ஆயில் பாத் எடுத்துக்கலாம். ஆயில் பாத் எடுக்கிறதா இருந்தா நீங்க திருப்பி ஒரு 9 மணிக்கோ இல்ல 8 மணிக்கு மேலேயோ ஆயில் அப்ளை பண்ணி நீங்க தாராளமா வெயில இருந்துட்டு குளிக்கலாம். உடம்புக்கு ஒண்ணும் பண்ணாது இல்லையா? உடம்பு ஒன்றும் பண்ணாதுங்க.
அப்புறம் என் பையனுக்கு முட்டியில வந்து முள்ளு முள்ளா வருதுங்க, முட்டி என் பையனுக்கு. ஓகே ஓகே. தூக்க குறைபாடு இருக்குங்களா அவருக்கு? தூக்கம் நல்லாவே தூங்குறான் அவன், ஓகே, அப்ப நல்லாவே ப்ராப்ளம் தூங்குறான். கிடையாதுங்க. அப்ப நல்லா சீக்கிரமே ரெடி ஆயிடுவாரு. அவருக்கு வந்து நீங்க இப்ப நம்ம சொன்ன இதே எண்ணெய் குளிக்கிறதும் பிளஸ் சோப் அவாய்ட் பண்ண சொல்லுங்க. பர்ஃப்யூம் ஏதாச்சும் போட்டுட்டு இருந்தானா யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிடுங்க. அப்புறம் ஒரு ஒன் மோர் அப்டேட்டியா, இப்போ சோப்புக்கு பதிலு நாங்க கடல மாவு போட்டு குளிக்கலாமா, எப்படி ஐயா? தாராளமா கடலை மாவு, பைத்தம்பருப்பெல்லாம் தாராளமா பயன்படுத்தலாங்க ஐயா. பெண்களாக இருந்தா மஞ்சள் அந்த தாராளமா பயன்படுத்தலாம். போட்டு குளிக்கலாம் இல்லையா? சோப்பை நிப்பாட்டிட்டு நான் இன்ஜெக்ஷன் சோப்பு மட்டும் பல்படி தான் வேண்டாம். யூஸ் பண்றேன். சோப்பு ரொம்ப மட்டும் வேண்டாம். நல்லதுங்க ஐயா. அதுக்கு அப்புறம் மருந்து பயன்படுத்துங்க. அப்புறம் ஒன் மோர் அப்டேட்டியா, இனிமா எடுக்கிறேன் நானு. அந்த இனிமா எடுக்கும்போது 2 நாள் கழிச்சு அந்த எனக்கு ஃபிஷுவல் ஆபரேஷன் ஆயிருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த இப்போ பைல்ஸ் இருக்குன்னு வேற சொல்லிட்டான் ஒரு டாக்டர். ஆனா அதை கேர் பண்ணல. இப்போ என்ன ஆகுதுன்னா, இனிமா எடுத்த பிறகு மோஷன்லாம் நீட்டா வருது. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு அந்த இடத்துல நமிச்சல் வருது இல்லையா, அந்த சதையில வைக்கிறோம் இல்லையா, அது ஏன் நமிச்சல் வருதுன்னு தெரியல. திருப்பி 2 நாள் கழிச்சு திருப்பி இனிமா எடுக்க வேண்டியது. அதான் நீங்க இரவுல வந்து தோசை இட்லி இருந்தா கட் பண்ணி வைங்க ஐயா. இரவு உணவுல நான் ஃப்ரூட்ஸும் 2 இட்லி சாப்பிட்றேன், அவ்வளவுதான். அதை இட்லியை கட் பண்ணுங்க கொஞ்ச நாளைக்கு. சரி, இட்லி கட் பண்ணிடுறேன். மொளாபடி சாப்பிடலாமா? எதுங்க ஐயா? மொளாபடி போட்டு சாப்பிடலாம், ரேரா சாப்பிடலாம்ல? இல்ல நீங்க அதுதான் குறுமிளகு பயன்படுத்திக்கோங்க. இது சேர்த்த வேண்டாம், மிளகாய் சேர்த்த வேண்டாம். இட்லி தோசை இரவு நேரத்துல நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க, பார்க்கலாம். ஒரு 15 நாள் கழிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க ஐயா. சரி, பொங்கல் சாப்பிடலாம். பொங்கல், சேமியா, இடியாப்பம், அவல்ல கார அவல், இனிப்பு அவல், தோசையில வந்து கோதுமை தோசை, ராகி தோசை, அந்த மாதிரி நீங்க கஞ்சி என்ன வேணா சாப்பிடலாம். இதெல்லாம் இல்ல, நீங்க என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம். சரி. 7 வயசு குழந்தைக்கு, என்னோட குழந்தைக்கு 7 வயசு ஆகுது. திடீர்னு வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா கோஹோஸ்ட்ல இருக்கிறவங்க நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணா ஒரு கொஸ்டின் இல்ல, மிஞ்சி போனா 2 கொஸ்டின் அவங்களே பேசிட்டு இருந்தாங்கன்னா ஓகேமா. முடிச்சிடறோமா. வாழ்க வளமுடன். குழந்தை கொண்டு துளிவுண்டு ரேஷஸ் மாதிரி முதுகுலையும் துளிவுண்டு இது மாதிரி வந்திருக்கு. அது மூச்சு காற்று பற்றாக்குறையா? தெரியல, நீங்க சொல்லக்கூடிய இடம் எனக்கு கேமரால காமிச்சாதான் எனக்கு புரியும், இல்லன்னா எனக்கு புரியாது. இல்ல கடைக்கு வரி போயிருக்கா. அப்புறம் இந்த இது யூடியூப்ல போடுவீங்களா? எல்லாமே யூடியூப்ல வருங்க. கான்டாக்ட் நம்பர் போடுங்க, நான் வந்து கால் பண்றேன் பர்சனலா. தேங்க் யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். தேங்க் யூ. வாழ்க வளமுடன். அடுத்தது மனோன்மணி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட क्वेश्चन கேட்கலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. அதாவது என் பொண்ணு வந்து அவளுக்கு வயசு வந்து 47 வயசு ஆகுது. இப்போ ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி வந்து அவளுக்கு யூட்ரஸ்ல கட்டி கொஞ்சம் பெருசா இருக்குன்னு சொல்லி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேட் பண்ணியிருக்கோம். 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப வந்து அவளுக்கு ஒர்க் பண்றாவ, அதனால கொஞ்சம் கண்ணெல்லாம் கொஞ்சம் வலிக்குதுங்கிறா. அத டெஸ்ட் பண்றதுக்காக போகும்போது அவங்க வந்து நீங்க சுகர் எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க, தலை சுத்துதுன்னா. இப்ப வந்து அவளுக்கு சுகர் 320 இருக்குன்னு சொல்றாங்க. இதுவரை அந்த மாதிரி சுகர்லாம் அவளுக்கு இருக்கல. இதனால ஒருவேளை இருக்குமா அப்படின்றதுக்காக அதுக்கு என்ன செய்யலான்றதுக்காக கேட்டேன். உங்க கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்குது. பதில் வந்து 3 மணி நேரம் தேவைப்படும். கேட்ட கேள்விக்குண்டான பதில் எனக்கு கொடுப்பதற்கு. அதனால நான் வந்து உங்களோட இதுல நம்ம சர்க்கரை நோய் பத்தின விளக்கம் வந்து ஏற்கனவே நம்மளுடைய சர்க்கரை நோய் பத்தின விளக்கம் வந்து ஏற்கனவே யூடியூப்ல கொடுத்துருக்குறோம். அதை வந்து இந்த இதுல அதுல ஃபுல்லா ஒரு தடவை பார்த்துக்க சொல்லுங்க அவங்கள. அதே மாதிரி அந்த கட்டிக்கு வந்து தீர்வு வந்து பல்ஸ் பார்த்தாதான் கொஞ்சம் கரெக்டா சொல்ல முடியும். நீங்க எந்த ஏரியால இருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க நம்ம குரூப்ல சொன்னீங்கன்னா அந்த ஏரியால இருக்கிற சரிம்மா, அப்ப விட்டுருங்க. அப்புறம் அதை பத்தி பேசவே வேண்டாம். நீங்க சுகருக்கு வந்து வீடியோ பார்த்துட்டீங்கன்னா தான் உங்களுக்கு புரியுமா?
சரிங்க நான் வீடியோ பாக்குறேங்க. வாழ்க நன்றி. வளமுடன். நன்றி அம்மா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக லாவண்யா சஷ்மித், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாமா? வணக்கம், சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா உங்க மைக்ல கிளாரிட்டி இல்ல. ரொம்ப சவுண்ட் வருதுமா, நீங்க பேசுறது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குதுமா நீங்க பேசுறது. டிவி ஓடிட்டு இருக்கா பாருங்க. அம்மா உங்களை மியூட் கொடுத்துட்டு அடுத்தவங்களை கேளுங்க. அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு அப்புறம் பேசுவாங்க. ஹலோ, கேளுங்கம்மா. அம்மா நீங்க டிவி ஏதாவது ஸ்கிரீன்ல வேற ஏதாவது ஓடிட்டு இருக்கா பாருங்கம்மா. அடுத்தது கனெக்ட் பண்ணுங்க. உங்க டிவி வேணா சரி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பேசலாம்னா. வால்யூம் இல்ல. ஹலோ, வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக பத்மாவதி முருகேசன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாமா? ஐயா வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணும்போது கொஞ்சம் உடம்புல வந்து பிப்ஸ் இருக்குங்க ஐயா. ஆழ்ந்து மெடிடேஷன் பண்ணா அதை நான் இப்போ நாடி பார்த்ததுல வந்து அவங்க வந்து வெப்பம் உங்களுக்கு உடம்புல அதிகமா இருக்கு, பிளஸ் வந்து நீர் பற்றாக்குறையா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. பட் நான் வந்து எண்ணெய் தேய்ச்சி குடிச்சிட்டு இருக்கேங்க ஐயா. கிட்டத்தட்ட ஒரு மாசமா வாரம் ஒரு தடவை எண்ணெய் தேய்ச்சி குடிச்சிட்டு இருக்கேன். நல்லெண்ணெய் குப்படி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அப்பயும் அந்த ஹீட் அதிகமாகுதுன்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இந்த உயர்நிலை தவங்கள் பண்ணும்போது உடம்பு பாடி ஹீட் ஆகும், அப்ப நீங்க வந்து தண்ணியில ஸ்விம் பண்ற மாதிரி அது மாதிரி சொன்னாங்க. இதுக்கு நம்ம என்ன மாதிரி உணவு எடுத்துக்கணுங்க ஐயா? வெஜிடபிள்ஸ் நிறைய என்னை சாப்பிட சொன்னாங்க. இப்ப நாம இதுல என்ன மாதிரி எங்க ஐயா உணவு எடுத்துக்கணும்? நீங்க வந்து மணத்தக்காளி இருக்கு, இது சுண்டைக்காய் வத்தல் இருக்கு இல்லைங்களா? சுண்டைக்காய் வத்தலை வந்து வறுத்த சுண்டைக்காய் வத்தல் மதிய நேரத்துல வந்து ஒரு 10 ல இருந்து 20 நம்பர் சாப்பிடுற மாதிரி பார்த்துக்கோங்க. உணவோட சேர்த்து சாப்பிடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்க ஐயா. அது படிப்படியா உங்களோட உடம்போட சூட்டத்தை சரி பண்ணிடும். அதே மாதிரி ஆழ்நிலை தவம் பண்ணும்போது சாந்தி தவம் பண்றது கண்டிப்பா செய்யற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த நீர் பற்றாக்குறைக்குங்க ஐயா? நீர் பற்றாக்குறைக்கு நீங்க நீர் காய்கறிகள் சேர்த்துனா போதும். பர்டிகுலரா வெள்ளை பூசணிக்காய், பரங்கிக்காய் ரெண்டு அதிகமா சேர்த்துக்கோங்க. அரசாணிக்காய் சொல்றது வெண்பூசணி சேர்த்துனீங்கன்னா போதும். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி அம்மா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுசீலா அம்மா. சுசீலா அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாமா? ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. முகத்துலங்கய்யா ஒரு இங்கிலீஷ் மெடிசன் நிறைய சாப்பிட்டனால கருப்பு அடிச்சிருக்கியா, அதுக்கு என்ன செய்யலாம்யா? அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்க. அந்த மெடிசன்ல இருந்து கிளென்ஸ் ஆரம்பிச்சாதான் உடம்பு கிளீன் ஆகும். முகத்துல மாற்றம் இருக்குன்னா உடல்ல வந்து வெப்பம் அதிகமாகி வெப்பத்தோட தன்மை மாறி போய் என்ன ஈரப்பதம் ரொம்ப அதிகமா தங்கிடுச்சு சொன்னா எப்படி ஒரு ஓடிட்டு இருக்கிற தண்ணி தங்கணும்னா கருப்பு கலரா மாறுதோ அந்த மாதிரி உடல் மாறிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப வந்து அதுக்கு பொதுவாக ஆங்கில மருந்துகள் எல்லாமே உங்களுக்கு வெப்பத்தை அதிகப்படுத்தும் அப்படிங்கறத கேள்விப்பட்டிருப்பீங்க. அதீத வெப்பம் வரும்போது உடல்ல இயக்கம் இல்லாம பண்ணிடும். உடலை வந்து அசதி உண்டாக்கிட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் வந்து உங்க உடல் உழைப்பு அதிகப்படுத்துங்க. மருந்துகள் ஏன் எடுக்கிறோம் அப்படிங்கறத கவனிங்க. குறைக்க முடியுமாங்கிறதையும் பாத்துக்கோங்க. அப்புறம் இதே மாதிரி இருக்கு இல்ல, அதுக்குண்டான காலத்தவணை தேவைப்படுங்க. இப்ப 10 ஆண்டுகள் நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா நான் 1 வருஷம் நிறுத்திட்டா போதுமா அப்படின்னா இப்ப கண்டிப்பா பத்தாது. அதற்கு கூட காலத்தவணை தேவைப்படும். அது வரைக்கும் நீங்க அப்படியே இப்ப நம்ம சொல்லிட்டு இருந்த எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஆனா கலர் மாறிடும் ஐயா. முகத்துக்கு எதுவும் போடலாமான்னு கேட்டேன். இயற்கை மருத்துவம் முகத்துக்கு நீங்க போடுறதுன்னா இதுதான் சாதாரணமா நம்ம போடக்கூடிய கடலை மாவு, பைத்தம்பருப்பு மாவு தான் போடணும் நீங்க. சரிங்க. அதை மட்டும் சேர்த்துட்டு வாங்க போதும். சரிங்க. இப்ப இந்த மருந்து எடுக்கணும். ஓகே, அதுக்குண்டான காலத்தவணை வேணுங்க ஐயா. உடம்பு கிளென்ஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் டைம் தேவைப்படும் இல்லைங்களா? அது வரும்போதுதான் கலர் மாற ஆரம்பிக்கும்.
சரிங்க. சரி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அந்த ஐயா. வாருங்க. என்னங்க? அந்த வாருங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கனகாஸ் கேலக்ஸி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்கலாமா? அம்மா வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. என்னோட வாழ்க கேள்வி வளமுடன். கேள்விங்கய்யா. இப்ப இந்த எப்பயுமே நல்லாதாங்க ஐயா இருக்குது பாடி. இப்ப நம்ம ஏதாவது இந்த மாதிரி டிவி பார்த்துட்டு இருக்கல அல்லது இந்த மாதிரி ஜூம் அட்டன் பண்ணிட்டு இருக்கல அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கால்ல கீழே கொஞ்சம் ஒரு மாதிரி நம்மளா அது சொரிஞ்சு விடுறோம். அதுக்கு வந்து இச்சிங் கிடையாது. இச்சிங்ன்றதே வர மாட்டேங்குது. நானா சும்மா இருக்கையில இப்படி கை சொறிகிறப்ப ரொம்ப அதை போட்டு சொரிஞ்சு விட்டாதான் சுகமா இருக்கு. அப்படின்றப்ப அந்த இடம் திருப்பி பார்த்தா நெக்ஸ்ட் டே கொஞ்சம் கருப்படிக்குது அந்த இடம். அதுக்கு என்ன அது காரணம்? அந்த மாதிரி வர்றதுக்கு காரணம் இச்சிங் சென்சேஷன். உங்களுக்கு வந்து ஒன்னே ஒண்ணுதான். உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னா மதியான உணவுல வந்து நெய் நிறைய சேர்த்துக்கோங்க. நெய் வந்து 3ல இருந்து 4 ஸ்பூன் சேர்த்து சாப்பிட்டுட்டு வாங்க. இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். வாழ்க வளமுடன். சரிங்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயந்தி பாலு, நீங்க ஐயா கிட்ட கேள்வி கேட்கலாம். சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன். அருமையான டிப்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. என் பேத்திக்கு வந்து வயசு 12 ஆகுது ஐயா. அவளுக்கு கொசு கடிச்சு அவ சொரிஞ்சு சொரிஞ்சு விடுற இடம்லாம் அப்படியே புண்ணா போய் அப்படியே கருப்பு கருப்பா ஆயிருது ஐயா. அதுக்கு என்னையா சொல்யூஷன்? குழந்தை காத்தோட்டமா விளையாட விடுங்க. தூங்கும் போது மூஞ்சி மூடாம பாத்துக்கோங்க. வீட்டுக்குள்ள காற்று நிறைய சக்தி தேவைப்படுது, பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவளோட உணவுல வந்து காரம் வந்து சுத்தமா இல்லாம இருக்க, காரத்தை கொஞ்சம் சேர்த்து வைங்க. சரிங்க ஐயா. இது செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா தானா சரியாயிடுமா? மோசனும் கொஞ்சம் டைட்டாவே போறா ஐயா. தண்ணி எல்லாம் குடிக்கதேன்னு சொல்றோம், தண்ணியே குடிக்க மாட்டேங்கிறாயா. இப்பனா வயிற்று காய விட்டுருங்கம்மா. சாப்பாடே கொடுக்குறீங்களே, ஒரு நாள் சாப்பிடாம இருக்கட்டுமே, சீக்கிரம் சரியாயிடுவாங்கல்ல. ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வந்து ஈவினிங் போறா ஐயா. காலையில போகவே மாட்டேங்கிறா. இல்ல இப்ப பரவாயில்ல. இப்ப நீங்க அதை உணவை மட்டும் ஒரு நாள் ஃபுல்லா நிறுத்த பாருங்க. சரிங்க ஐயா. அதுக்கப்புறம் அவளுக்கு தண்ணித்தாகம் வந்துடும். தண்ணித்தாகம் வந்ததுக்கு அப்புறம் உணவு சாப்பிட கொடுங்க, சரியா போயிடும். ஓகே ஐயா. நன்றி ஐயா. வாழ்க நன்றி அம்மா. வளமுடன் ஐயா. நன்றி அம்மா. நன்றி ஐயா. சோமேஸ்வரி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சார் கிட்ட ஐயா கிட்ட क्वेश्चन கேட்கலாமா? ஐயா சொல்லுங்கம்மா. ஐயா, என்னுடைய காலு கட்டை விரலுக்கு சைடுல கீழேங்கய்யா ஒரு 1 இன்ச் வரைக்கும் அந்த காலு கொஞ்ச நேரம் வச்சிட்டு இருந்தா மறுத்து போயிடும் இல்லைங்களா? அப்ப தொட்டா ஃபீல் ஆகும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்குங்க ஐயா எப்பயுமே. இப்போ ஒரு 20 நாளும் அந்த மாதிரி இருக்குங்க ஐயா. உடம்புல வந்து உங்களுடைய ரத்தத்துல போதுமான வெப்ப ஆற்றல் இல்ல அப்படின்ட்டு அடையாளப்படுத்துது. உடலுக்கு வெப்ப ஆற்றல் கொடுக்கறதுக்கு வந்து நீங்க மணத்தக்காளி கீரையும் சுக்குட்டிக்கு சுண்டக்காய் வத்தலும் நிறைய சேர்த்துக்கோங்க. இந்த வெப்பம் கிடைக்கும், சரியாயிடும். சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றி. நன்றி அம்மா. அடுத்ததாக ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீ அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கிட்ட கேள்வி கேட்கலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஹலோ, சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். சார், எங்க டாக்டருக்கு வந்து கொஞ்சம் இந்த தைராய்டு ஜாஸ்தியா இருக்கு. அது வாட்டர் பாயிண்ட் அவளுக்கு கொடுக்கலாமா? வாரம் ஒரு நாள் தாராளமா கொடுங்கம்மா. K10 கொடுங்க. அதே மாதிரி UB 66 கொடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். K10 UB 66. K10 UB 66. சார், அப்புறமா அவங்க கிட்ட ஒரு கிட்டையே பாடியில வந்து பேட் அடோர் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம் சார்? இல்ல, அதுதான் இப்ப நம்ம சொன்ன இந்த ப்ரொசீஜரை அவங்களை ஃபாலோ பண்ண சொல்லணும்.
அதை பத்தி கவலை இல்லை. உள்ள இருந்து வெளியே வர வரைக்கும் நல்லா இருக்குதுன்னு சந்தோஷப்படலாம். உள்ள மட்டும் டேமேஜ், அதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு தெரியுது. அப்ப அதுக்கு முதல்ல வயிற்று அவங்க சுத்தப்படுத்துறதுக்கு எக்ஸ்டர்னலா யூஸ் பண்றாங்களே தவிர இன்டர்னலா எதுவும் கிளென்சிங் எனிமா கொடுக்கறதோ இதெல்லாம் வந்து பண்ண மாட்டேன்றாங்க. இயற்கை முறையில வேற எது யூஸ் இல்ல, பண்ணலாம்? நம்ம சொல்ற மெத்தட் வந்து அவங்க வில்லிங் இருந்தாதான் செய்ய முடியும். நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல எனக்கு அது போல ஆமா வேற ஆமா. ஏதாவது பர்சன்ட் நல்லதா இருக்குன்னு சொன்னா விட்டுருங்க. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அவங்க செய்யற வேலையை அவங்க தானே செய்ய முடியும். சரி, இது K10 UPI 66 அது தவிர்த்து வாட்டர் பாயிண்ட் நீங்க வந்து சொன்னாங்க இல்லையா, ஒரு 5 நிலம், நீர், காற்று, இது ஒரு கிளாஸ் எடுக்கும்போது சொன்னாங்க. அந்த பாயிண்ட் கூட பண்ணலாம் இல்லையா? அதுலயும் இதுல வந்துடுங்க. இல்ல, இப்ப இது வந்து நம்ம நீங்க சொன்ன சிம்டம்ஸ் உண்டான ரெமெடி கொடுத்துருக்கோம். நீங்க எப்படி வேற ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் போட்டாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த பாயிண்ட்ல நல்லா கிடைக்கும். K10 UPI 66 இல்லையா? ஆமா ஆமா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றி ஐயா. ஐயா இன்னும் 7 பேர் இருக்காங்க, கேட்கலாமா? நீங்க உங்களுக்கு டைம் இருக்கா ஐயா? இல்ல கொஞ்சம் வேகமா முடிச்சுட்டு ஒரு 8 மணிக்குள்ள முடிச்சுட்டா நல்லா இருக்கும். 8 மணிக்கு பேஷண்ட் பார்த்துப்பாங்க. 5 மினிட்ஸ்ல நான் கேட்டு இது பண்ணிட்டுமா ஐயா? 5 மினிட்ஸ்ல 10 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். சீக்கிரம் முடிச்சுக்கலாம். ஓகே ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக பாக்கியலட்சுமி. பாக்கியலட்சுமி அட்மியூட் பண்ணிட்டு நீங்க ஒரு ஷார்ட்டா கேட்டுடுங்கம்மா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்க. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு வந்து 62 வயசு ஆச்சுங்க. அந்த பிரீதிங்ல வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்துமா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வந்து அந்த லங் கெப்பாசிட்டி 30 தான் இருக்குன்னு சொல்றாங்க சார். என்ன பண்றதுங்க சார்? இது வந்து லங்ஸ்ல சளியோட கோர்வு அதிகமா இருக்குது. அதனால வந்து அது கெப்பாசிட்டி கம்மியாயிடுச்சு. ஸோ நீங்க ஏதோ ஒரு முறையில சளியை வெளியே எடுக்கிற முறையை ட்ரை பண்ணுங்க. உணவுல வந்து காரம், சளி கூடும், சளி நிறைய வரணும். சளி வரும்போது தடுக்காதீங்க. சளி வரும்போது உங்களுக்கு சிரமமா தான் இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு சளி வெளியேறுதோ அப்பதான் வந்து உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகும். அதனால உணவுல வந்து நீங்க தீப்பெட்டி எந்த வாசனை வந்தாலும் உடனே அலர்ஜி ஆகி உடனே எனக்கு லங்க அந்த இது மாதிரி ஆயிடுதுங்க சார். அதான் நீங்க புரோட்டீன் அதிகமா சேர்த்த வேண்டாம் உணவுல. சூப் மாதிரி உணவு மட்டுமே சேர்த்துட்டு வாங்க. கொஞ்ச நாளைக்கு ஒரு நாளைக்கு காலையில நைட்டு 2 வேளையும் சூப் எடுத்துக்கோங்க. மதியம் மட்டும் உணவு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. அதுலயும் புரோட்டீன் இல்லாத உணவா சேர்த்துட்டு வாங்க. சீக்கிரம் சரியாயிடும். நன்றி அம்மா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வசந்தா தேவி அன்மியூட் பண்ணிட்டு நீங்க ஐயா கிட்ட ஷார்ட்டா கொஞ்சம் கேட்டுருங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. எனக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது ஐயா. அது அடிக்கடி தொல்லை பண்றது இல்லைங்கோ. நான் காலையில பூண்டு சாப்பிடுறேன் ஐயா. 2 பூண்டு தேன்ல. இஞ்சி காஃபி தான் குடிக்கிறேன். காஃபி டீ குடிக்கிறது இல்ல. எப்பயாச்சும் ஒரு வாட்டி வந்தா அது ரொம்ப சிவியரா வந்துருது ஐயா. பிடிச்சிருது ஐயா. சதை ஒரு பக்கம் பிடிச்சிட்டா அது ரொம்ப வலி தாங்க முடியாம ஆயிடுது ஐயா. அது எப்போ ஒரு தடவை வருதுங்க. அந்த கேஸ்ட்ரிக்காக நான் கண்டினியூவா மருந்து சாப்பிடணுமா எப்படிங்க ஐயா? அது என்ன பண்ணணும் ஐயா? அது எந்த மருந்துமே தொடர்ந்து சாப்பிடக்கூடாது. நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. உங்களுக்கு வந்து நீங்க பால் சார்ந்த உணவுகளை நல்லது. பால் சார்ந்த உணவு எதுவாக இருந்தாலும் சரி. ரெண்டாவது வந்து உங்களோட உணவுல இப்ப பேசிட்டு இருந்த மாதிரி 2 வேளையும் வந்து உங்களுக்கு சூப் எடுக்க முடியும். வேலைகள் கம்மியா இருக்குது, வீட்டுலதான் இருக்கிறேன், என்னால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா 2 வேளை சூப்பு மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு வேளை மட்டும் சாப்பிடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு வாரம் இருந்தா போதும். நைட்டு அந்த பழைய சாதத்துல தண்ணி ஊத்தி வச்சுட்டு அந்த கஞ்சி தான் ஐயா குடிக்கிறேன் தினமும். அதை சாப்பிடக்கூடாதுங்களா ஐயா? இல்லம்மா, நீங்க சாப்பிடுங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு வாரத்துக்கு மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்க. காலையில இரவு மட்டும் சூப்பு, மதியம் மட்டும் உணவு. ஒரு வாரம் ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படின்னா இதை கண்டினியூ பண்ணலாமா இல்லையான்னு முடிவு பண்ணிக்கலாம். சரி, அந்த பூண்டு சாப்பிடலாமா வேண்டாம் ஐயா? காலையில அந்த 2 பூண்டு எடுக்குது தேவையில்லைம்மா. தேவையில்லைங்களா? இஞ்சி ஐயா? இஞ்சி ஐயா? இல்லம்மா, வேண்டாம்மா வேண்டாம்மா. இஞ்சி பூண்டு எதுவுமே சாப்பிட பூண்டு எது, அதாவது நீங்க உங்க உடல்ல வந்து எல்லாத்தையும் ரெகுலரா கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உடல் வேற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மருந்து அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நிறுத்திடணும். வச்சிட்டு இருக்காதீங்க, தொடர்ந்து செய்யாதீங்க. காஃபி டீ எல்லாம் குடிக்க கூடாதுங்களா? பால் சார்ந்தது வேண்டாமா. பிளாக் டீ, பிளாக் காஃபி சாப்பிட்டுக்கோங்க. ஓகே. நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்.
அடுத்ததாக ஜானகி அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்கலாமா? அதற்கு அடுத்த நபரையும் சொல்லிடுங்க மேடம், ரெடியா இருப்பாங்க. அப்பதான் நம்ம முடிக்கிறது சரியா இருக்கும். அடுத்து யார் வரப்போறாங்கன்னு அவங்களும் ரெடியா நிரஞ்சனா இருப்பாங்க. நிரஞ்சனா பிரபு. ஐயா நிரஞ்சனா வாழ்க பிரபு. வளமுடங்க ஐயா. வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. ஐயா எனக்கு கால்ல வந்து குதிக்கால் கிட்ட வந்து வீக்கா இருந்துச்சு. டெஸ்ட் பண்ணிருந்தேன்னா கால்சியம் டெபாசிட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு பெயின் ஆயிட்டு இருக்குங்க கொஞ்சம் ரொம்ப. அதுக்கு என்ன பண்றது? அம்மா இது பார்க்கணுமே, பார்க்காம சும்மா கால்சியம் டெபாசிட் எங்க இருக்குன்னு தெரியலையே. T3 அந்த T4 இது T4 T5ல சொல்றாங்களா, செர்விக்கல்ல சொல்றாங்களா, கீழே சொல்றாங்களா? T4 T5ல இந்த சொல்றாங்களா? குதிக்கால் எட்ஜ் இருக்குல்லங்க ஐயா, பேக் சைடுல. குதிக்கால் இருக்குல்லைங்களா? ஓகே 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 ஓகே. குதிக்கால் குதிக்கால். சரி ஓகே, அதுக்கு வேணா ஒண்ணு செய்யுங்க. இது டெம்பரரி தான், ஆனா ட்ரை பண்ணுங்க. காலை வந்து நைட்டு தூங்க போகும்போது உப்பு தண்ணி கலந்த நீர்ல வந்து ஒரு 20 நிமிஷம் காலை வச்சுட்டு படுங்க. சுடுதண்ணியில சரிங்க உப்புக்கல் போட்டு 20 நிமிஷம் காலை வச்சுக்கோங்க ஒண்ணு. ரெண்டாவது சரிங்க UB60 அப்படின்ட்டு ஒரு புள்ளி இருக்கு, அந்த புள்ளி கொஞ்சம் நெட்ல பாத்துக்கோங்க. அந்த சரிங்க புள்ளியை வந்து போட்டுட்டு வாங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த கால்ல இருக்கிற வலி குறையும். சரிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி அம்மா. நிரஞ்சனா பிரபு அன்மியூட் பண்ணிட்டு ஐயாட்ட கேள்வி கேளுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க என்னோட வளமுடன். பொண்ணுக்கு 8 வயசு ஆகுதுங்க. ஒரு 4 மாசமா அந்த இது வந்து உதடு வந்து அக்குபஞ்சர் எப்பவுமே ரொம்ப டாக்டர். ட்ரையா இருக்குங்கய்யா. நானும் வந்து நிறைய தண்ணி குடிக்க வச்சுட்டு தான் சுடுதண்ணியில இருக்கேன். டிஸ்டர்பன்ஸா காலை இருக்குமா? ஒரு நிமிஷம், ரப் பண்ணி இடையில 20 இடையில நிமிஷம் இன்னொருத்தர் சொல்றாரு. பேசிட்டே நான் ஒரு 5 இருக்கிறேங்கம்மா. நிமிஷம் தான் 10 நிமிஷம் தான் பாக்குறேம்மா 10 நிமிஷம் பாக்குறேன். பண்ணுங்க. 20 நிமிஷம் பண்ண சொல்றாரு. வேற யாரோ பேசுறாங்கம்மா. ஐயா கேக்குதாங்கய்யா? கேக்குதுமா? கேக்குது, பேசுங்க பேசுங்கம்மா. என்னோட பொண்ணுக்கு 8 வயசு ஆகுதுங்கய்யா. ஒரு 3 மாசமா தொடர்ந்து அந்த உதடு வந்து ரொம்ப ட்ரையாவும் வெடிப்பாவுமே இருக்குங்கய்யா. நானும் வந்து 1 லிட்டர் 1.5 லிட்டர் தண்ணி எப்படி குடிக்க வச்சிடுறேன். இருந்தாலுமே அது அப்படியே மெயின்டைன் ஆகுதுங்கய்யா. ஓகே, இது உதட்டுல இருக்கிறனால அவளுக்கு அதிக பழங்கள் நிறைய சாப்பிட கொடுங்கம்மா. காலையில உணவுல நிறைய பழமும், நைட்டு உணவுல நிறைய பழமும் சாப்பிட கொடுங்க. இனிப்பு சரிங்க அதிகமா இருக்கிற பழமா இருக்கட்டும். சரிங்கய்யா. அதே மாதிரி ஆனா ஜூசி ஃப்ரூட்டா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. இயற்கையாவே வந்து ஸ்வீட் சாப்பிட மாட்டேறாப்லைங்கய்யா. இல்லம்மா, அதுதான் நீங்க சின்ன வயசுல பழக்கல அப்படின்னா அது அப்படியே இருக்கும், உங்களுக்கு அந்த டேஸ்டே தெரியாது. பட் சரிங்க பழகிட்டா அவ நல்லா சாப்பிடுவா. அதனால கொஞ்சம் எப்படியாச்சும் டிசைனா கட் பண்ணியோ அல்லது கொஞ்சம் அலங்காரப்படுத்தியோ, உணவுல அலங்காரப்படுத்தியோ சாப்பிட வைக்கிற மாதிரி முயற்சி பண்ணுங்க. அந்த டயத்துல நீங்களும் கூட உட்காந்து சாப்பிட்டா மட்டும்தான் அவங்க சாப்பிடுவாங்க. அதனால நீங்க ஓகே. அதுல ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பொம்மை மாதிரி கட் பண்ணுங்க, கட் பண்ணி அந்த பொம்மையை சாப்பிடுற மாதிரி சாப்பிடுங்க, போதும். ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க நன்றி வளமுடன். அம்மா. நன்றி அம்மா. நன்றி ஐயா. அடுத்ததாக ஜெயாஸ் கேலக்ஸி நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வாழ்க வளமுடன். நளினி நளினி நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாமா? அம்மா நான் கேள்வி கேட்கலாமா? நான் வாழ்க வளமுடன் ஐயா. கொஞ்சம் இரைச்சலா இருக்கேன்னு தான்மா சத்யபிரபாமா. வாழ்க வளமுடன். கொஞ்சம் பாக்குறேன். இரைச்சலா இருக்கு. மத்தவங்களுக்கு கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு பேசிட்டாங்கன்னா பண்ணிடுறேன். மியூட் பண்ணிடுங்கம்மா. பண்ணிட்டேன். அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன்மா. ஜெயஸ்ரீன்றவங்க தான் போல. ஓகேம்மா. இப்ப கேக்குதாமா? கேக்குதுங்கம்மா. இப்போ பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சங்கீதா நீங்க கேட்கலாமா? அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்கம்மா. சங்கீதா சங்கீதா வாழ்க வளமுடன். லாவண்யா சதீஷ் ஐயா வணக்கங்கய்யா. கேக்குதுங்கய்யா? யாருமே கேட்க இது பண்ணி லாவண்யா பேசுறேங்கய்யா. பேசுங்கம்மா பேசுங்க. என் பையனுக்கு 8 வயசு ஆச்சுங்கய்யா. பிறந்த 6 மாசத்துல இருந்து ஏதாவது சொரிஞ்சா அப்படியே புண்ணாயி உடம்பெல்லாம் கருகருன்னு ஆயிருதுங்கய்யா.
கொசு கடிச்சாலும் அந்த மாதிரி ஆயிடுது. புண்ணு ஆகி அது சொரிஞ்சானா ரத்தம் வந்து அந்த இடம் அப்படியே பூரா டாட்டா கருப்பா அப்படியே தழும்புழுந்துருதுங்க ஐயா. ஓகேம்மா. என்ன வயசு சொன்னீங்க? தம்பிக்கு 8 வயசு, இப்ப 8 வயசு ஆகுதுங்க. பிறந்த 6 மாசத்துல இருந்து இந்த பிரச்சனை இருக்குங்கய்யா. ஓகேம்மா. இப்ப அவனோட தூக்கத்தை கவனிச்சுக்கோங்க. ஏற்கனவே பேசுன மாதிரி முகத்தை மூடி தூங்குறானா அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. சரிங்க. 2வது வந்து அவனுக்கு வந்து காரம் பிடிக்குமா பாருங்க. காரம் பிடிக்கலன்னா கூட குறுமிளகு காரத்தை சாப்பிட வைங்க. சரிங்க. அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா அதை முதல்ல சரி பண்ணிடுங்க. மலச்சிக்கலை சரி பண்றதுக்கு இரவு உணவு வந்து கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்க. ரொம்ப லேட் பண்ணி சாப்பிட வேண்டாம். 2வது அவன் வேகமா சாப்பிடணும். வேகமா சாப்பிடுற மாதிரி தான் முதல்ல அதை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு வந்து பேதி மாத்திரை கொடுத்து பேதி எடுக்க வச்சிருங்க. அட்லீஸ்ட் 3 மாசத்துக்கு ஒரு தடவை அவனை பேதி எடுக்க வைங்க. இது செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் சரியாயிடுமா? ஓகேங்க. தண்ணி குடிக்கிறான், ஆனாலுமே அவன் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தாங்க ஏன் மோசன் போறான். எப்படி 3 லிட்டர் தண்ணியாவது குடிச்சிடுறாங்க. ஆனா மோசன் போறது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் போறானுங்க. அதாம்மா ஜீரண குறைபாடு தானம்மா, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ உணவு அதிகமா சாப்பிட ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவனா கேட்டா மட்டும் உணவு கொடுங்க, இல்லைன்னா கொடுக்க வேண்டாம். பர்டிகுலரா ஸ்நாக்ஸ் அதிகமா சாப்பிடுறத தவிர்க்கிறது கொடுக்காம பாத்துக்கோங்க. ஸ்நாக்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் ஐயா கொடுக்குறீங்க. தேங்க்யூ. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா நல்லதுமா. ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்டு பேக்கரி ஐட்டம் எதுவும் தர வேண்டாம். இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல இவனுக்கு பேதி மாத்திரை கொடுக்க ஆரம்பிக்கலாங்களா? எதுமா புரியல? பேதி வந்து இவனுக்கு கொடுக்கலாங்களான்னு கேக்குறா. பேதி கொடுங்கம்மா, பேதி கொடுங்கம்மா. குழந்தைகளுக்கு உண்டான பேதி இருக்கு, அந்த அளவு கொடுங்க போதும். நாட்டு மருந்து கடையில மாத்திரை மாதிரி கொடுக்குறீங்களா இல்ல விளக்கெண்ணெய் வாயில ஊத்துங்க? இல்ல விளக்கெண்ணெய் அவன் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. விளக்கெண்ணெய் வந்து சுடுதண்ணியில விளக்கெண்ணெய் 2 ஸ்பூன் கலந்து சாப்பிட வச்சுட்டாலும் நல்லதுதான். விளக்கெண்ணெய் சாப்பிடறது காலையில சாப்பிட்டா போதும், நைட்டு வேண்டாம். நைட்டு வேண்டாம். ஓகே. நன்றி அம்மா. ஜெயாஸ் கேலக்ஸி நீங்க கேளுங்கம்மா. கேள்வி கேட்கலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா கேளுங்க, சொல்லுங்க ஐயா. ஐயா இப்ப முடி பொடுகு அதிகமா இருக்குது ஐயா, என்ன செய்யாது? ஐயா பொடுகு அதிகமா இருக்கு சொன்னா வேப்பிலையை அரைச்சு தலையில தேய்ப்பாங்க. அது ஒரு மெத்தட் இருக்குது. அது வந்து வெளியே இருக்கிறத கிளீன் பண்றதுக்கு உண்டான முறை. அதே மாதிரி இரவு வந்து விளக்கெண்ணெயை தலையில தேய்ச்சிட்டு தூங்க வைங்க. உடம்பு சூடு இருந்தாலும் பொடுகு வரும். அதுக்கு இது சரியான முறையாக இருக்கும். புரியலைங்க ஐயா. எண்ணெய் தடவைனாவே அலர்ஜி மாதிரி ஆயிடுது. அதாங்க எண்ணெய் தடவைனா அலர்ஜி ஆகுதுன்னு சொன்னா மலச்சிக்கல் அதிகமா இருக்குன்னு அர்த்தமாகும். மலச்சிக்கலை சரி பண்ண வேண்டி இருக்கும். அதுக்கு உணவு முறையில வந்து அதீதமான கொழுப்பு சத்து இருக்கிற உணவு சாப்பிடணும். அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஆயில் பாத் எடுக்கணும். மலச்சிக்கல் இருக்கும்போது ஆயில் பாத் எடுத்தீங்கன்னா சைனஸ் கம்ப்ளைண்ட் மாதிரி சிவியர் ஆகும். அதனால அதை குறைச்சிட்டு ஃபர்ஸ்ட் வயிற்றை சரி பண்ணணும். அதாவது பேதி கொடுத்து வயிற்றை சரி பண்ணுங்க. உணவுல நிறைய பழங்கள் மட்டும் சாப்பிட கொடுங்க. அது 1 நாள் 2 நாள் அப்படி உணவுல பழங்கள் சாப்பிட்டோன்னா வயிறு இலகிரும். அதுக்கப்புறம் உணவுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க ஃபேட் சேர்த்திட்டு வாங்க. புரோட்டீன் அப்புறம் சேர்த்த ஆரம்பிச்சுக்கலாம். அது ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து நார்மல் உணவுக்குள்ள போகலாம். இது படிப்படியா செய்யக்கூடிய முறைகள். ஒரே ஒரு முடி அடர்த்தியா இருக்குது. இப்ப ஷாம்பு போட்டு தான் இது பண்ணிருக்கேன், வாஷ் பண்ணிருக்கேன். அதிகமாகதை விட இப்ப குறைய மாட்டேங்குது. இல்ல முடியல இப்ப பொடுகுதானே உங்க பிரச்சனை. ஆமாய்யா. பொடுகு வராம இருக்கிறதுல இப்ப நான் சொன்ன முறைகளை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. சரியா சரியா சரியா. வாழ்க வளமுடன். அதனால அதிக கூட்டம் அளிக்கணும், அது பாத்துக்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. இதோட முடிச்சுக்கலாம் ஐயா. ஓகே ஐயா. இதுவரை அன்பர்களின் கேள்வி பதிலுக்கு பொறுமையாகவும் தெளிவாகவும் பதிலளித்த ஐயா அவர்களை நாம் அனைவரும் மீண்டும் ஒருவரை வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன் ஐயா.